ங்கிறது ஒரு சாதாரண தேவை கிடையாது. ஸோ உலகத்தில் இருக்க தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் கிருஷ்ணா தத்துவ வேத்தாவை மிக அற்புதமாக கற்றுக்கொண்டு பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ மற்றும் பக்தி வேதாந்தவாக திகழ வேண்டும் அப்படிங்கிறது குருமராஜுடைய ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசை, அது குருமராஜோட ஆசை மட்டும் இல்லை, பிரபுபாதிட்ட கட்டளை மற்றும் சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக ஒவ்வொரு உயிர் வழிக்கும் கொடுத்திருக்கும் கட்டளையும் ஆகும். ஸோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுல ஒரு நல்ல கருவியாக முரளிதர் ஷாம் பிரபு அற்புதமாக குரு கௌரங்கனால உபயோகப்பட்டு கொண்டே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. இது நம்ம ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா வரைக்கும், அதுக்கப்புறம் நான் பிரார்த்தனை ஆரம்பிச்சிடுறேன். ஓகே பிரபு, எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க பக்தர்களை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா. பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜயோ நித்யானந்த. ஜய த்வைத சந்திர ஜய கௌர பக்த பிருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்த. ஜய த்வைத சந்திர ஜய கௌர பக்த பிருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்த. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்த. அத்வைத சந்திர ஜய கௌர பக்த பிருந்தா. தேங்க்யூ. जय श्री गुरु महाराज की जय. ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः. नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिन् एते नामिने. नमो आचार्य पदाय निताय कृपप्रदायिने गौरकथा दामधाय नगर ग्रामतारिणे. नमः विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्यादेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य
प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरा भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे हरिहराय नमः कृष्ण यादवाय नमः गोपाल गोविंद राम श्रीमधुसूदाम् मुखम करोति वाचालं पंगुल्लंगायते गिरिं यत्कृपा तन्महं मुन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம் ஹரியோம் தத்சத்து. அன்பான பக்தர்களே, என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்களை உங்கள் ஒவ்வொருவருடைய தாமரை திருப்பாதங்களிலும் அர்ப்பணிக்கிறேன். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வஞ்சா கல்பத்ருபியஸ்ய கிருபா சிந்துபிய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. எல்லா புகழும் குருமராஜருக்கே, எல்லா புகழும் ஸ்ரீல பிரபுபாதருக்கே. ஸோ இந்த ஜே-ட்ரிபிள்எஸ் மீட்டிங் ரொம்ப அற்புதமானது. குரு மகாராஜ் பல முறை இதை பாராட்டி இருக்கிறார். ஒரு முறை லண்டனில் ஜே-ட்ரிபிள்எஸில் குரு மகாராஜை அவர்கள் அழைத்திருந்தார்கள். நீங்கள் நினச்சிருக்கலாம் ஜே-ட்ரிபிள்எஸில் குரு மகாராஜ் மட்டும் வரமாட்டார், பாக்கியெல்லாம் வருவாங்கன்னு. அது தப்பு. ஜே-ட்ரிபிள்எஸில் குரு மகாராஜும் வருவார். அழைக்க வேண்டும். ஏன்னா ஜூமில் தானே. அழைத்தோமானால் குரு மகாராஜ் ஜே-ட்ரிபிள்எஸ்ல அவர் அற்புதமான ஒரு இதை கொடுப்பார். நம்ம தான் குரு மகாராஜை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அழைப்பு விடுகிறோம். ஓகே, நம்ம குரு மகாராஜை அழைத்தோம் என்றால் அவரும் வருவார். அவருக்கு அந்த நேரத்தை நம்ம குறிப்பிட்டு அந்த நேரத்துக்குள்ள அவர் கண்டிப்பா ஜே-ட்ரிபிள்எஸ்க்கு வருவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி இந்த ஜே-ட்ரிபிள்எஸ். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த லண்டன்ல அவரை இன்வைட் பண்ணப்போ அவர் வந்திருந்தார் ஜே-ட்ரிபிள்எஸ்க்கு. வந்துட்டு அப்ப அதுல அவர் சொன்னாரு இந்த மாதிரி என்கிட்ட ராதா கோலகநாத் பிரபு கேட்டுட்டு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க குருமகராஜ் நம்ம இதுல பேசணும். இல்ல நீங்க லெட்டர் எழுதலாம், மெயில். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யாரு, ஹிப்போ இன்ஸ்டிடியூட். அவர் அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு அழகா. அவர் ஒரு மெயில் எழுதினாருன்னா குரு மகாராஜுக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வரமாட்டாரு, ஆனா ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா வருவார். ஒரு தாட்டி அழைத்தோம் என்றால் ஒரு முறை கண்டிப்பாக வருவார். இது வரைக்கும் நம்மகிட்ட இதிகாசத்துல இருக்கிற ரெக்கார்டு அந்த மாதிரி தான். அதனால நம்ம ஒரு தாட்டி அழைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முந்தி நம்ம இந்த ஜே-ட்ரிபிள்எஸோட இயக்கத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு குருமரை சொல்லியிருக்காரு இல்லையா, அதையெல்லாம் நம்ம அழகா இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவரை அழைக்கும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மேற்கொண்ட அடுத்த நிலை எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிடுவார். அப்போ லண்டன்ல அவர் கூப்பிட்டு இருந்தப்போ என்ன ஏதுன்னு விசாரிச்சார். ஜே-ட்ரிபிள்எஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க யாராவது ஒரு சீனியர் டிவோட்டி யார் குரு மகாராஜுடன் மிக நெருங்கி பழகி அவரை பற்றி நிறைய லீலைகள் எல்லாம் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, அல்லது வேற சீனியர் பக்தர்கள் குரு மகாராஜன் கீழ்ப்படிதலின் மீது அவருடைய வழிகாட்டுதலின் படி யாரெல்லாம் நடந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி நாங்க சீனியர் பக்தர்களை கூப்பிட்டு குரு மகாராஜை பத்தி நாங்க பேச சொல்லுவோம். அப்புறம் குரு மகாராஜுடைய லெக்சர் ஒன்று நாங்க போட்டு கேட்போம். அப்ப அதோட தமிழாக்கத்தோட சேர்த்து அப்புறம் குரு மகாராஜோட இது ஒரு குரு ஆரத்தி ஒன்று நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஃபீஸ்ட் இருக்கும். இப்படியாக நாங்கள் ஜே-ட்ரிபிள்எஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இப்போ குரு மகாராஜ் சொன்னார், எங்கிட்ட 2 இயக்கம் இருக்கு. ஒன்று இ-கேர், இன்னொன்று ஜே-ட்ரிபிள்எஸ் அப்படின்னு குரு மகாராஜே சொன்னார். அப்போ ஜே-ட்ரிபிள்எஸ் குரு மகாராஜை அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஹரிவோல், அதை ஏற்றுக்கொள்க. ஓகே, இந்த ஜே-ட்ரிபிள்எஸ்ஸை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அப்போ
என்னாச்சுன்னா, இந்த இதற்கு ஈகேர்ங்கிறது நான் என்னுடைய சிஷ்யர்களை கவனித்துக் கொள்வதற்காக நான் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பாகும். ஜேற்று பிளஸ் என்பது சிஷ்யர்கள் மற்ற சிஷ்யர்களை பார்த்து கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து அந்த பக்தியில் முன்னேறுவதற்காக ஏற்பட்ட இயக்கம் ஜேற்று பிளஸ். அப்போ அது ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கணும் ஜேற்று பிளஸ்க்கு அப்படிங்கிறத குருமராஜ் சொல்லி தான் எனக்கே தெரியும். அங்கே லண்டனில் வந்து அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது இவ்வளவு தூரம் பிரியமாக எல்லாரும் வந்து ஆர்வமாக வந்து ஜேட்ரி ப்ளஸில் கலந்துட்டு குருமராஜோடைய லீலைகள்லாம் கேட்க போகிறீங்க. அப்போது குருமராஜை வந்து நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு ஸ்ரீல பிரபுபாதர் பல கட்டளைகளை இட்டிருக்கிறார். அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதை பற்றியும் நீங்கள் இந்த ஜேட்ரு பிளஸ்ல அலசி ஆராய வேண்டும். அதை நான் ஜெயபிரகாஷ் சுவாமி ஆப்ல வந்து கொடுத்துருக்கிறேன். அப்போ நீங்க அதுல இருந்து அதை எடுத்து யாராரு இந்த எந்தெந்த சேவையில ஈடுபட விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இந்த ஜேட்ரு பிளஸ் இயக்கத்தை ஒரு சேவை இயக்கமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா, அப்போ இந்த யாரும் கை தூக்காங்க, எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு அந்த ஸ்கில் இருக்குது, நான் இதில் வந்து நான் ப்ரீச்சிங்கில் பண்ணுறேன், நான் அன்லிமிட்டட் ப்ரீச்சிங்கே நான் இருக்கேன், இதுக்கு வந்து நான் இருக்கேன், அதுக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தர் வாலண்டியராக யார், ஏன்னா நம்மெல்லாம் குருமராஜுக்கு நம்மளுடைய தீக்ஷா நாளில் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த இயக்கத்தில் உங்களுக்கு நான் கருவியாக இருந்து உதவி செய்வேன் அப்படிங்கிறத வாழ்நாள் முழுவதும் உதவி செய்வேன் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், வாக்குறுதி அளித்திருக்கிறோம் குருமராஜுக்கு. அதனால குருமராஜுடைய சேவை, அவருக்கு என்னென்ன சேவைகள் தேவை அப்படிங்கிறத பல சிஷ்யர்கள் வந்து முந்தி கேட்டிருந்தாங்க, எனக்கு ஏதாவது டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க குருமராஜ், டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க மராஜ்னு கேட்குறீங்க. ஸ்ரீல பிரபுபாத் எனக்கு ஏராளமான டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்கிட்ட இருக்கு, அதில் யாராவது உதவி செய்ய விரும்புனீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலை வந்து அவர் ஜெயபிரகாஷ் சுவாமி ஆப்ல வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ அதையும் நம்ம வந்து ஒரு தாட்டி வாசிச்சிடணும், ஜாஸ்தி டைம் எடுக்கிறது இல்லை. ஜேட்ரு பிளஸ்குள்ள நான் ஸ்ரீலங்காவில் வந்து அதை பண்ணும்போது பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்குது அதுக்கு. அந்த ஆப்பை திறந்து இந்தந்த சேவைகள், ஸோ யார் யார் என்னென்ன சேவை பண்ண விரும்புறீங்க எழுதுங்க. அப்போவே நோட் பண்ணி எழுதிட்டு அடுத்த ஜேட்ரு பிளஸ் மீட்டிங்கில் வரும்போது அவங்க வந்து நான் இந்த சேவையில் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அப்போ அந்த சேவையில் நான் பண்ணுறதுக்கான ஆயத்தத்தை நான் கவனித்திருந்தேன், அப்போ எனக்கு இந்தந்த ப்ராப்ளம் இருந்தது, இதெல்லாம் எனக்கு இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ஜேட்ரு பிளஸில் அடுத்து வரும்போது சொல்லும்போது, அப்போ பக்தர்கள் அதாவது சிஷ்யர்களுக்கு உதவுவதான ஜேட்ரு பிளஸ். அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் குருமராஜுக்கு பிரபுபாதுடைய கட்டளைகளில் ஒன்றை எடுத்து அதை நீங்கள் நிவர்த்தி செய்வதில் சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி குருமராஜ் வந்து லண்டனில் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் லண்டனில் ஜேட்ரு பிளஸில், ஸ்ரீலங்காலையும் நாங்கள் ஜேட்ரு பிளஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டை வந்து உள்ளே எடுத்துருக்கோம். இதை தவிர பாக்கி அஃப்கோர்ஸ் அப்புறம் ஒவ்வொரு ஜேட்ரு பிளஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரையே வந்து பேசிட்டு இருக்காம, ஏன்னா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் குருமராஜ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிறார், ஜூம்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்காரு. அவங்க அதை அந்த ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இதை வந்து உலகம் முடியும், உலகத்தில் இருக்க எல்லா பக்தர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காரு குருமராஜ். அப்போ எல்லார் வீட்டுக்குமே வந்திருக்கிற குருமராஜ் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஜேட்ரு பிளஸ்ல ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேச சொல்லுவோம். 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் நீங்கள் வந்து சொல்லுங்க உங்கள் வீட்டுக்கு குருமராஜ் வந்ததை பற்றி, இல்லை நீங்கள் உங்களுக்கு எது வந்து குருமராஜோட நெருக்கமா உங்கள் கூட என்ன பண்ணியிருக்காரு, என்ன லீலை நடந்தது, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு லீலை, அதை வந்து நினைவு கூர்ந்து எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ரீலங்காவில் அது பகிர்ந்துக்கிட்டோம். அது ரொம்ப 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 தேனாட்டம் இணைச்சது. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஜேட்ரு பிளஸ்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் அவர்கள் குருமராஜுடன் சேர்ந்த அந்த நிகழ்ச்சியை அவர்கள் வந்து மனசுல எடுத்து அதை வந்து அவங்க சொல்லும்போது நீங்க பார்க்கலாம் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்பப்போ நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு எல்லாரையும் பேசுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும் பொழுது நம்ம அவங்க வீட்டில் எங்களுக்கு ஜூமில் வந்து இப்படி வந்தாங்க, நாங்கள் என்ன பூர்ண கும்பம் வச்சு வரவழைச்சோம், அவர் வந்து வாவ் அப்படின்னாரு, நாங்கள் ஆஃபர் பண்ணதை பார்த்து என்னென்னவோ, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லீலைகள் நடந்திருக்கும்.
ஸோ அந்த லீலை வந்து மறக்க முடியாது வாழ்க்கையில், அது சாதாரணமானது கிடையாது. ஏன்னா கயாதோட கருப்பையில் இருக்கும் தன் உடலை கூட முழுவதாக இன்னும் வளர்த்து கொள்ளாத அந்த பிரகலாத் மகாராஜருக்கு நாரத முனிவர் சென்று இந்த கிருஷ்ணோபதேசத்தை கொடுத்திருக்கிறார்னா, இந்த ஜூம் மூலமா உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க ஆத்மாட்ட பேசுறது குருமராஜுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா குருமராஜ் அதே நாரத முனியை தான் இங்க பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அதனால அதுக்கும் அங்க நாரத முனி பண்ணதுக்கும் இங்க குருமராஜ் பண்ணதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் அங்க கயாதின் கருப்பையில் இருக்கும் பிரகலாத் மகாராஜருக்கு உபதேசம் செய்தார். இங்க குருமராஜ் ஜூம் மூலமாக நம்மளுடைய ஒவ்வொருடைய இல்லத்திற்கும் வந்து நம்மளுடைய விக்கிரகங்களை பார்த்து நம்ம ஆஃபர் பண்றதை டைரக்டா அவர் ஏத்துட்டு நம்ம கூட பேசி இருக்கிறார். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பல இப்பெல்லாம் JSSல பேசுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன அனுபவமாவது குருமராஜை பத்தி இருக்கு. அவங்க வந்து நிறைய பேசலாம். அதையும் நம்ம எல்லாரும் கேட்கணும். கேட்டுட்டு இதையெல்லாம் தொகுத்து யாராவது JSS நடத்துறவங்க வந்து எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்திருந்தப்போ முராரி குப்தா கடைச்சா இருந்தது. முராரி குப்தா வந்து டைரியில எழுதுவார் தினம் சைத்தன்ய மகாபிரபு இல்ல என்ன நடக்குது அவர் கூடன்னு. ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி எழுதுவாரு, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டதெல்லாம் எழுதினாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குருமராஜை பத்தி அவர் நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயபிரகாஷ் சுவாமி ஆப்ல குருமராஜே வந்து தான் என்ன பண்றோங்கிறத வரை எழுதுறாரு டெய்லி டைரியில. இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ளும் போது அதையெல்லாம் நம்ம ஒரு புஸ்தகமா தொகுத்து நம்ம வந்து கொடுக்கணும். குருமராஜ் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு. ஒரு இந்த இதுல கோயம்புத்தூர் வந்திருந்தப்போ ஒவ்வொரு இஸ்கான் ஆலயத்திலும் அங்கிருக்கும் பக்தர்களுக்கு அங்குள்ள விக்கிரகங்கள் பிரதிபலிப்பு செய்கின்றனர், அதாவது ஏதாவது லீலைகள் புரிகின்றனர். அப்போ அந்தந்த இஸ்கான்ல இருக்கிற மக்கள் வந்து தனக்கும் ஜெகநாதருக்கும் தனக்கும் கௌரவனித்தாய்க்கும் தனக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் என்ன நடந்தது, எந்த லீலை நடந்ததுங்கிறத பத்தி சொல்லி ஒவ்வொரு இஸ்கான்லயும் ஒவ்வொரு புஸ்தகம் இருக்கணும். அதுல வந்து அந்த லோக்கலா அந்த இஸ்கான்ல இருக்கிற விக்கிரகங்கள் எந்த விதத்துல வந்து பக்தர்களுடன் அவர் லீலைகளை நடத்துகிறார் அப்படிங்கிறத பத்தி ஒரு புத்தகம் தேவை. ஏன்னா பகவான் எப்பவுமே சும்மா இருக்க மாட்டார். அவர் ஒன்றும் இது பிரம்மன் கிடையாது, இந்த பிரம்மன் இல்லை, பிரம்மஜோதி கிடையாது. அவர் உருவம் கொண்டவர், அமர்ந்திருக்கிறார். நாம் அளிக்கும் அனைத்து இதனையும் ஏற்றுக்கொள்ள நம்மளுடன் அவர் சம்சாரிக்கிறார், நம்மளுடன் அவர் லீலை செய்கிறார். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அந்தந்த விக்கிரகங்கள் சுற்றி அந்தந்த கோயில்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை எல்லாரும் வந்து எழுது அந்தந்த இஸ்கான் கோயில்களுக்குள்ள ஒரு பூஜாரி தான் இதில் முக்கியமாக குருமராஜ் சொன்னார். ஏன்னா அவர் மூலமாக தான் லீலை நிறைய நடக்கும். ஸோ பூஜாரிகளுக்கு வந்து இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று குருமராஜ் வந்து பகிர்ந்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு கிருஷ்ண பக்தி இயக்க ஆலயத்திலும் உள்ள பூஜாரிகள் அங்குள்ள அனைத்து அந்த ஊரில் உள்ள அனைத்து பக்தர்களையும் கண்டு அவர்களுடன் என்னென்ன லீலைகள் அங்குள்ள அந்த பகவான் செய்திருக்கிறார் என்பதை கேட்டறிந்து அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக அந்தந்த இஸ்கான்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது குருமராஜுடைய ஒரு அற்புதமான ஆசை. எவ்வளவு ஒரு இது பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு அப்படியே ஃபாலோ பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபுடைய டைரி அப்படியே அவங்கள எழுதின மாதிரியே இங்கே விக்கிரகங்களை கொண்டாந்து அவங்க ஸ்தாபிச்சுட்டு சும்மா போயிடல, சரி இந்தாங்கன்னு. அதை வந்து அங்கே லீலைகள் நடக்குதுங்க அவங்களுக்கு தெரியும், பல பக்தர்களுக்கும் தெரியும், யார் கூடலாம் லீலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அதையெல்லாம் வந்து எழுதி நம்ம வைக்கணும் புத்தகமா. ஏன்னா அதெல்லாம் பாகவதம், அது ஒவ்வொன்றும் பாகவதம். பகவானுடைய லீலை எதில் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன பாகவதம். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸோ அதனால அந்த பாகவதத்தை வந்து பாகவதம் அன்லிமிட்டெட், அதுக்கு ஒன்றும் சும்மா 18 கேண்டோ 1000 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் அதே வியாசதேவர் மறுபடியும் சைத்தன்ய லீலையில வந்து அதே பாகவதத்தை சைத்தன்ய பாகவத்ங்கிற பேரில் எழுதினார். அப்போ பாகவதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் குருமராஜுடைய கருணையினால பகவானுடைய அவதாரங்கள் விஸ்தாரிச்சு ஒவ்வொரு ஊரிலும் நகராதி கிராம மோரணாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொன்னதை அப்படியே நிறைவேற்றி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதமானது, இந்த சைத்தன்ய பாகவதமானது இன்னும் மிகவும் விரிவடைந்திருக்கிறது. ஆனால் இந்த பாகவதத்தை எழுதக்கூடிய வாய்ப்பு நம்மளை போல விழுந்து விட்ட ஆத்மாக்களுக்கு கூட கொடுக்கறது சைத்தன்ய மகாபிரபுடைய மாபெரும் கருணை, நம்ம குருமராஜுடைய கருணை. ஸோ அதனால அந்த லீலைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்கான்லையும் எழுதி வைக்கணும். அதையும் ஒரு பொறுப்பா குருமராஜுடைய சிஷ்யர்கள் இதை முக்கியமா தன்னுடைய கருத்தில் கொண்டு இதை எங்கெங்கே இருக்கிறீர்களோ அங்கங்கு இதை நிலைப்படுத்த வேண்டும். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் குருமராஜ் இந்த உத்தரவை சொல்லியிருக்கிறார். எப்பவோ சைத்தன்ய மகாபிரபு யாரே தேக்கோ தாரே கஹா கிருஷ்ணோபதாசே அமரா ஆக்யா குரு ஹோய் சாதரே தாரே தேஷ் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம
கடைபிடிக்கிற மாதிரியே தான். குரு இஸ் அ பர்ஃபெக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபுவோட கருணையின் பிராக்டிக்கல் உருவம் வந்து குரு மகாராஜ். ஒவ்வொருத்தருடைய குருவும் நித்யானந்த பிரபுவுடைய கருணையின் அவதாரம். அந்த கருணையின் அவதாரம். அதனாலதான் அவருடைய பிரணாமந்திரத்திலே நம்ம பார்க்கலாம், நித்தாய கிருப பிரதாயினி அப்படின்னு சொல்லி. அந்த நித்யானந்த பிரபுவுடைய கருணை வந்து அளவிடற்கரியது. அதை வந்து எல்லா இடத்திலும் கொடுக்கக்கூடிய சக்தி ஆவேஷ அவதார் வந்து நம்ம குரு மகாராஜ். ஓகே, இப்போ வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா குரு தத்வா. அதுல வந்து குரு மகாராஜ் இப்போ என்ன, ஒரு டிசைபிள் வந்து குரு மகாராஜ்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் வந்து 4 விதிமுறைகளை நான் கடைபிடிக்கின்றேன், 16 மாலைகள் அனுதினமும் நான் ஜபிக்கின்றேன், நான் இஸ்கான் ஆலயத்திற்கு அனுதினமும் செல்கின்றேன், அங்கு விக்கிரக சேவையும் செய்கின்றேன், நான் பிரபுபாத் புத்தகங்களை அனுதினமும் படிக்கின்றேன், நானும் விக்கிரக ஆராதனை வீட்டில் செய்கின்றேன், நான் பிரச்சாரம் செய்கின்றேன் வாரம் ஒரு முறை பக்தி விருக்ஷாயில் எடுத்து எங்கள் வீட்டில், அதுவும் இல்லாமல் நான் பிரசாதம் மட்டுமே உண்கிறேன். இப்படியாக இன்னும் இந்த உற்சவங்கள்லாம் வரும்போது நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம். இத்தனையெல்லாம் நாங்கள் பண்ணுறோமே, இதில் வந்து எது ரொம்ப முக்கியமான சேவை, எதை வந்து நான் ஒரு முக்கியமாக ஆர்வத்தோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி குருமராஜ்கிட்ட கேட்டாங்க. அப்போ குருமராஜ் வந்து அற்புதமான ஒரு ஆன்சர் சொன்னார். யாருக்கா தெரியுமா? கை தூக்கலாம். ஓகே, ராமபக்தி மாதாஜி கை தூக்கியிருக்காங்க. ராமபக்தி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம் பிரபு. பிரீச்சிங்கா பிரபு? பிரீச்சிங் அவங்க சொன்னாங்களே, பிரீச்சிங் நாங்க பண்றோம்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ வெரி குட். எனிவே, பிரீச்சிங் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் த சர்வீசஸ். அப்போ வந்து குருமராஜ் என்ன சொன்னாருன்னா, நீங்க சொல்ற எஸ் எஸ் அத 16 மாலை ஜபம் பண்றது, 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றது முக்கியமான சேவை பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சூப்பர் சூப்பர், நல்லா யோசிக்கிறீங்க எல்லாரும். ரிபுகரா மாலினி மாதாஜி கை தூக்கியிருக்காங்க. சொல்லுங்க மாதாஜி. நாம ஜபம் தான் எல்லாத்தோடையும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நாம ஜபம் தான் எல்லாத்தோட. இன்னைக்கும் குருமராஜ் பேசிட்டு இருக்காரு, டேக் ஷெல்டர் ஆஃப் த ஹோலி நேம், டேக் ஷெல்டர் ஆஃப் த ஹோலி நேம்னு திருப்பி திருப்பி சொல்றாரு அனுதினம் அவர் கொடுக்கிற மெசேஜ்லயும். கோகுலேஸ்வரி மாதாஜி. ரோஹிணி மாதாஜி எடுத்துட்டு பேசுங்க. கோகுலேஸ்வரி ரோகிணி மாதாஜி மியூட் ஓபன். ஒண்ணு கேட்கல. கலாராணி மாதாஜி ஓபன் பண்ணிருக்காங்க. சந்திரகலா மாதாஜி கை தூக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுங்க, யாரெல்லாம் கை தூக்கி இருக்காங்களோ. பிரபு மெயினா சத்சங்கத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. வெரி குட், சத்சங்கத்துல இருக்கணும். அற்புதமான பாயிண்ட். நெக்ஸ்ட் யார் மாதாஜி? கூப்பிடுங்க, பேர் கூப்பிடுங்க. மத்தவங்க எல்லாம் கை எடுத்துட்டாங்க. ரமா ரங்கினி சொல்லியாச்சா? சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அற்புதம். இந்த மாதிரி இன்டராக்டிவா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குருமராஜ் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க செய்யற இந்த ஒவ்வொரு பக்தி தொண்டும் அற்புதமானது. இது அனைத்திலும் உங்களுக்கு ஈடுபாடு உள்ளது, மிகவும் சந்தோஷத்தை தரவல்லது. ஆனால் ஒருவர் இத்தனை பக்தி தொண்டுகளையும் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் உள்ளது. அது என்னவென்றால், தன்னுடைய குருவுடைய மூட் அண்ட் வைப்ரேஷனை புரிந்து கொள்வது ஒன்றுதான் நோக்கம். இதுதான் குருமராஜோட பதிலாக இருந்தது. குருமராஜ் கீ ஜெய். சோ அந்த மாதிரி ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு குருமராஜ். மூட் அண்ட் வைப்ரேஷன். மூட் அண்ட் வைப்ரேஷன் வந்து நோக்கமும் சொல்லுங்க. மனநிலையா? ஆமா, அவருடைய மூட் அண்ட் வைப்ரேஷன், அவருடைய மனநிலையும் அவருடைய நோக்கமும் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாக்க அதுதான் வந்து மெயின்
நோக்கமா, நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இத்தனை டிவோஷன் சர்வீஸ் நம்ம பண்றதுக்கு, இத்தனை நம்ம பண்ணும்போது அது நமக்கு புரிகிறது. அது புரியும் போது நம்ம இப்ப குரு உங்களுக்கு பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அதையும் குருமராஜ் சொல்றாரு. குருமராஜ் ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு இதை செய்ய அப்படின்னு அவர் சொல்ற நினைக்கும் போது அவர் அதை செஞ்சு முடிச்சு நின்று இருப்பான். அவன் உத்தம சிஷ்யன். ரெண்டாவது, குருமராஜ் சொன்ன உடனே அதை முழுமூச்சாக எடுத்து அற்புதமா முடிச்சிட்டு நிற்பான். இவன் மத்தியம சிஷ்யன். அடுத்தது, குருமராஜ் சொல்லிட்டாரு, அதனால நான் செஞ்சே ஆக வேண்டியதா இருக்கு, என்னால் இது ஆக்சுவலி முடியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லையே அப்படின்னு குருமராஜ் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக செய்வான். இது அதம சிஷ்யன். சிஷ்யர்களோட 3 வகை நம்ம சொல்றோம்ல, அதம பக்தி, மத்தியம பக்தி, உத்தம பக்தி அப்படின்னு. அப்போ இதை பத்தி குருமராஜ் சொல்ல ஸ்ரீல பிரபுபாதர் எனக்கு ஆக்சுவலி மாயாப்பூர்ல இருந்து சர்வீஸ் பண்ணணும், மாயாப்பூர் அற்புதமா பஞ்சதத்துவாவுடைய இடத்த டெவலப் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, நான் விரும்பினேன் அதைய. பிரபுபாத் என்னை கூப்பிட்டு எனக்கு பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, நீ மாயாப்பூர்ல இருந்து மாயாப்பூரை ஃபுல்லா டெவலப் பண்ணி இந்த மாயாப்பூர் தாம உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு சிஷ்யன் விரும்பினதை குருவுடைய கட்டளையாக வரும் பொழுது அது மிகவும் ஆனந்தமயமான சேவையாகிறது. அது உத்தம சேவை அப்படின்னு சொல்லி குருமராஜ் தன்னையே உதாரணமா காட்டி கூட அதுக்கு அற்புதமா பதில் சொன்னாரு. சோ நம்ம செய்யற எல்லா பக்தி தொண்டுகளின் நோக்கமும் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், குரு மகாராஜுடைய மனநிலையும் அவருடைய நோக்கத்தையும் நாம் புரிந்து அதற்கு தகுந்தபடி நாம் அந்த சேவையில் ஈடுபட வேண்டும். அதுதான் குரு மகாராஜுடைய வழிகாட்டுதலின்படி ஈடுபடுவது. இதுல குரு தத்துவம் அடங்கியிருக்கு, லீலையும் அடங்கியிருக்கு. குரு மகாராஜுடைய லீலை அவரே சொந்தமா பண்ணது. ஓகே, இப்போ குரு மகாராஜ் இந்த இப்போதைக்கு என்ன ரொம்ப அவருடைய மூட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் குருவாக்கணும் அப்படிங்கிறதுல எங்கே இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக போன வருஷம் மார்ச் 30ஆம் தேதி 28, 29, 30 அவர் குருவாகிய வந்திருந்தார். ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஷேர் பண்ண முடியுமா? எஸ், எல்லாத்துக்கும் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஓஹோஹோ, ஆடியோ வேணும்ல, ஷேர் பண்ணும்போது கௌரவம் தெரியுது பிரபு, ஆடியோ வந்துடும் பிரபு. வந்துருமா? ஓகே, ஜெய். ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பட் மட்டும்தான் நான் இதுல கொடுக்குறேன். கேக்குதா எல்லாத்துக்கும்? குருமராஜ் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? எஸ் பிரபு, கேக்குது பிரபு. ஓகே, கேக்குது பிரபு. It is nice to see all the devotees here. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாக இருக்கின்றது. I'm trying to share some things with you. We are trying to share some things with you. சில விஷயங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். And we hope that you'll all be successful. And we hope that you all will be discussing successful. நீங்கள் அனைவரும் வெற்றி அடைவீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். Prabhupada has given me many instructions. Srila Prabhupada has given me many instructions. ஸ்ரீல பிரபுபாதர் எனக்கு பல்வேறு கட்டளைகளை கொடுத்துள்ளார். Those are listed in my they are all listed in my app, Jayapataka Swami app. அவை எல்லாம் என்னுடைய ஜெயபதாக்க சுவாமி செயலியில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. One of the instructions was to increase the preaching
unlimitedly. One of the instructions was to increase the preaching unlimitedly. அவற்றில் ஒரு கட்டளை பிரச்சாரத்தை எல்லையின்றி விரிவாக்க வேண்டும் என்பதாகும். I'm now handicapped. I am now handicapped. நான் இப்பொழுது உடல் ஊனமுற்று விட்டேன். And therefore, I need all of you to help me. Therefore, I need all of you to help me. அதனால் நீங்கள் அனைவரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Everyone you meet, you have to tell them the glories of Krishna. Everyone you meet, you have to tell them the glories of Krishna. எல்லோரையும் நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை எடுத்துரைக்க வேண்டும். To chant the holy name of Krishna. Chant the holy name of Krishna. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜெபம் செய்ய வேண்டும். I'm going to repeat this many times. I am going to repeat this many times. நான் இதை பலமுறை திரும்ப திரும்ப சொல்லவிருக்கின்றேன். I need a lot of help. I need a lot of help. Unlimited help. Unlimited help. எனக்கு நிறைய உதவி தேவை, எல்லையில்லாத உதவி தேவை. Yeah. You can project on the screen. Prabhupada, he instructed everyone a particular thing. Srila Prabhupada instructed everyone particularly. ஸ்ரீல பிரபுபாதர் எல்லோருக்கும் குறிப்பாக ஒரு கட்டளையிட்டார். Everyone eventually should be a guru. Everyone eventually should become a guru. ஒவ்வொருவரும் காலப்போக்கில் ஒரு ஆன்மீக குருவாக ஆக வேண்டும். Initially, you may be a student. Initially, you may be a student. ஆரம்பத்தில் நீங்கள் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெறும் ஒரு மாணவராக இருக்கலாம். It's not that you'll remain a student forever. But it's not that you will remain a student forever. ஆனால் நீங்கள் எப்பவுமே மாணவராகவே இருந்துவிட முடியாது. Sometime, from a student, you'll become a guru. So you have to, from a student, after some time, from a student, you have to become a guru. சில காலம் சென்று மாணவர் என்ற நிலையிலிருந்து குரு என்ற நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ எவ்வளவு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு எல்லாத்துக்காகவும். ஓகே, இதுவரை குரு தத்துவ விஷயமாக குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்கார், நம்ம என்ன செய்யணும், J++ எப்படி வந்து அதில் நிலை பெறுகிறது, எந்த இடத்தை வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி சில குரு மகாராஜுடைய குணாதிசயங்களும் குரு மகாராஜுடைய லீலைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். குரு மகாராஜ் வந்து எல்லாத்திலையுமே முன்னோடியாக இருக்கிறார். அதாவது இந்த 4 கொள்கைகள் பிரபுபாத் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை தமிழ்ல யாராவது சொல்லுங்க. பியூரிட்டி, புக்ஸ் ஆர் த பேசிஸ்.
Purity is the force. இல்ல தமிழ்ல வேணும். இல்லை, புக்ஸ் ஆர் த பேசிஸ். புத்தகங்கள் தான் அடிப்படை. அடிப்படை வந்து பிரபுபாதருடைய புத்தகங்களே ஆகும். பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ். தூய்மை, பியூரிட்டினா வலிமையானது. தூய்மை தான் வலிமையானது. தூய்மையாய் தான் வலிமையானது. ஆவேச சக்தி, சக்தி ஆவேசம் அப்படிங்கிறத தூய்மை மூலமாக தான் வருகிறது. அடுத்தது வந்து preaching is the essence. பிரச்சாரம் தான் எல்லாத்துக்கும் சாரம். சாரம். இது எல்லாம் எதுக்காக செய்யணும்னா அந்த பிரச்சாரத்துக்காக செய்யணும். அடுத்தது யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். யூட்டிலிட்டினா செயல்முறை, உபயோகம். உபயோகம் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி எது கிடைத்தாலும், யார் கிடைத்தாலும், எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும், ஒரு டெக்னாலஜி கிடைத்தாலும், ஒரு ஆக்கப்பூர்வமான எது கிடைத்தாலும் அதை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தும் திறமை, அதில் நிபுணனாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். இந்த 4 அடிப்படையை வைத்து பார்த்தீங்கன்னா குரு மகாராஜ் வந்து இந்த 4லுமே இந்த உலகத்துக்கே முன்னோடியாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதவுடைய புஸ்தகங்கள் படிக்கிறதுலையும் சரி, அதை விநியோகம் செய்யறதுலையும் சரி, இதுவரைக்கும் குரு மகாராஜை யாருமே அவருக்கு நிகராவோ இல்லை அவரை மீறியோ யாரும் செஞ்சதில்லை. அவ்வளவு முறை பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிச்சிருக்கிறார். அவருடைய புஸ்தக விநியோகம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல 1,00,000 பகவத்கீதா காப்பி அவர் விநியோகம் பண்ணார். யாராவது பண்ண முடியுமா? ஒரே நிமிஷம் தான். ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு போறாரு, அந்த ஃபேக்டரியோட ஓனர் வந்து பார்க்க போறாரு. அந்த ஃபேக்டரியோட ஓனர் உடனே அவரை வரவேற்று உட்கார வைக்கிறாரு. வெளியெல்லாம் லேபர்ஸாக ரொம்ப கூட்டமாக நின்று வரிசையாக ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. தீபாவளி போனஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாரு. அப்போ தீபாவளி போனஸ் கொடுத்துட்ருக்கேன், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க தொழிலாளர்கள்னு. அப்புறம் சொன்னார், இந்த தீபாவளி போனஸ் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பகவத்கீதையும் சேர்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே ஆர்டர் போட்டார், உடனே கொடுங்கன்னு. 1,00,000 பகவத்கீதை ஆன் த ஸ்பாட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஒரே வருஷம், ஒரே ஒருத்தட்ட 1 நிமிஷம் பேசினார். இதை வந்து குரு மகாராஜ், இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ். தூய்மையே இதுக்கு சக்தி. அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவர் இந்த மாதிரி பயணியர் பண்ணது மட்டும் இல்லாம அனுதினமும் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிப்பதில் இன்று வரை அவர் ஒரு நாள் கூட விட்டதே கிடையாது. நம்ம சேவைக்காகவோ பல காரணங்களுக்காக நம்ம சில நாட்கள் பிரபுபாத் புக்கை ஸ்கிப் பண்ணி அடுத்த படிப்போம், அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆர் த பேசிஸ். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகின் அடிப்படையாக வைத்து தான் அவர் வாழ்றாரு. ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்க மாட்டார் அவர் பிரபுபாத் புக்கை படிக்காம. இப்போ ரீசெண்டா கொரோனாக்கு அப்புறமே அவர் கம்ப்ளீட் பகவத்கீதை முடிச்சிட்டாரு, பாகவதம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு, சைத்தன்ய சரிதாமிருதா முடிச்சிட்டாரு, டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எல்லா பிரபுபாத் புக்கையும் ஜஸ்ட் கொரோனா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்குள்ள அவர் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் சிக்ஷாமிருதம் முடிச்சாரு. இப்போ வந்து நாமாமிருதா படிச்சுட்டு இருக்காரு. தான் என்ன படிக்கிறோங்கிறத டெய்லி ஆப்பில் போடுறாரு. எவ்வளவு படிக்கிறேங்கிறதே போடுறாரு. 20 நிமிஷம், ½ an hour, 40 minutes, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் இத்தனை முறை இத்தனை புஸ்தகங்கள் அவரால் வாதிக்க முடியுது. ஏன்னா அன்றாடம் குறைந்த நேரமே ஆயினும் தவறாமல் செய்ய வேண்டும். இதுதான் அதுல இருக்க ரகசியம். தானே ஆச்சார் பிரச்சார், தானாக அவர் இருந்து அதை வழிநடத்தி காட்டுறார். அதனால இந்த JEEPLSல வந்ததுக்கு அடையாளமாக குரு மகாராஜ நம்மளுடைய விருப்பத்தை குருமராஜ் நம்மளை விரும்புகிற மாதிரி நம்ம வந்து மினிமம் தினமும் படுத்து தூங்குறதுக்கு முந்தி ஒரு ½ மணி நேரம் அல்லது 20 நிமிடம் பிரபுபாத் புத்தகங்களை படிக்க வேண்டும். எப்படின்னா இப்போ பாகவதம் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பாகவதம் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வேற எதையும் அந்த டைமில் படிக்கக்கூடாது. அதுதான் குருமராஜோட பாலிசி. அவ்வளோ அழகா முதல்ல பாகவதத்தை எடுத்து கம்ப்ளீட் 12 கேட்டவும் கம்ப்ளீட் பண்ணாரு. அடுத்தது பகவத்கீதை அது கம்ப்ளீட் பண்ணாரு. அப்புறம் நெக்டார் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கம்ப்ளீட் பண்ணாரு. நெக்டார் ஆஃப் டிவோஷன் கம்ப்ளீட் பண்ணாரு. இப்படி ஒவ்வொரு புத்தகமாக ஆரம்பிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டே இருக்காரு. நான் வந்து குருமராஜ் கூடவே இருந்ததுனால நான் நினைச்சேன், சரி நானும் வந்து குருமராஜ் கூட சேர்ந்து இதை படிக்கணும். அப்போ நமக்கு வந்து டெய்லி ரீடிங்கில் வந்து நானும் அந்த அளவு படிச்சிருவேன் குருமராஜோடன்னு சொல்லிட்டு
அவர் நேற்று படிச்சதை நான் இன்னைக்கு படிப்பேன். ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணும்போது அது மகாவாயிடுது இல்லை நமக்கு. அப்போ அதில் நமக்கு இன்னும் நிறைய புரியணும், நிறையா இன்னும் அந்த நாலேஜ், அந்த ஆனந்தம், அந்த தூய்மை எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால் குருமராஜ் படித்து முடிச்சதை நான் அடுத்த நாள் படிப்பேன். இப்போ எப்படி நம்மலாம் ஜெயபிரதா சாமி ஆப்பில் படிக்கிறோம், குருமராஜ் நேற்று படிச்சிருப்பாரு நாமாமிர்தத்தில், அது என்ன படிச்சாருங்கிறத இன்னைக்கு போடுறாரு, நம்ம அதை படிக்கிறோம். அப்போ அது மகாவா நமக்கு கிடைக்குதா? அப்போ அதில் வர்ற பியூரிட்டி வந்து டைரெக்டாக படிக்கிறதோட 1000 மடங்கு மேலே. ஸோ குருமராஜ் எப்படியெல்லாம் தன்னுடைய கருணையை கொடுக்குறாருன்னு பாருங்க. எந்தெந்த வழிகளெல்லாம் அவர் தன்னுடைய கருணையை வந்து நமக்கு கொடுக்குறாரு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் என்னால் வந்து அவருக்கு ஈடு கொடுக்க முடியல. நான் ரொம்ப பின்னால் தங்கிட்டேன். நான் 4வது கேண்டோ ஸ்ரீமத் பாகவத் வரும்போது அவர் போயிட்டார், ஆல்ரெடி 10th கேண்டோ 9th கேண்டோ முடிக்க போயிட்டு இருந்தாரு. இது ஒன்று. இன்னொன்று, புக்ஸ் ஆர் த பேசிஸில் குருமராஜ் வந்து என்ன அற்புதமாக முன்னோடியாக திகழ்றாருன்னா, பக்தி சாஸ்திரி சர்டிஃபிகேட் பிரபுபாத் எப்போ சொன்னாரோ அப்போவே குருமராஜ் மாயப்பூருக்கு வந்து பரீட்சை எழுதி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதோட கையிலேயே பக்தி சாஸ்திரி சர்டிஃபிகேட்டை வாங்கினவர் குருமராஜ். ஜெய் ஸ்ரீல குருமராஜ்க்கு ஜாய். அதுக்கு அடுத்தாப்புல எல்லாரையும் வந்து இந்த பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா, பிரபுபாத் புத்த படிங்க, எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தானும் படிக்க ஆரம்பிக்கிறார். மாயப்பூர் இன்ஸ்டியூட் அங்கிருந்து முன்னாடி இருந்து உங்களுக்கு வந்து ஹானரரி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. மரியாதை நிமித்தமாக நீங்கள் ஆல்ரெடி நிபுணர்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பக்தி வேதாந்தாவை இருந்தால் இத்தனை சிஷ்யர்களை நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்களையும் பக்தி வேதாந்தா பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த சாஸ்திரிக்கு எக்ஸாம் எழுதி படித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் பக்தி வேதாந்தா நீங்கள் அப்படின்னப்போ முடியாது. நான் புத்தகங்களை படித்து பரீட்சையில் அமர்ந்து பரீட்சை எழுதியே நான் பக்தி வைபவா மற்றும் பக்தி வேதாந்தா அந்த சான்றிதழ்களை பெற விரும்புகின்றேன். ஏனெனில் நான் என்னுடைய சிஷ்யர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவர்களை இந்த வழியில் கவர ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீல குருமராஜ் கி ஜாய். அப்போ டெய்லி அவர் வந்து பக்தி, டெய்லி இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பக்தி வைபவாக்காக அவர் வந்து தயார் பண்ணுவார். டயாலிசிஸில் இருக்கும்போதே அவர் வந்து பக்தி வைபவா தயார் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பக்தி எக்ஸாம் வைபவா 1 எக்ஸாம் எழுதினாரு, மறுபடியும் கண்டினியூஸாக படித்தார், பக்தி வைபவா 2 எழுதினாரு, அதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூஸாக படித்தார், பக்தி வேதாந்தா எழுதி பக்தி வேதாந்தா சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஜிபிசி மீட்டிங்கில் அந்த பக்தி வேதாந்தா சான்றிதழ் வரும்போது அதை பார்த்து பெரிய பெரிய ஆச்சாரியார்கள், பிரபுபாதோடைய டிசைபிள்ஸு, மற்ற ஜிபிசி அவங்களுக்கெல்லாம் ஒரே இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நாங்களும் அந்த மாதிரி பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எழுதி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குருமராஜ் விட்டாரா, சைத்தன்ய சரிதாமிருதத்தை எழுதி பக்தி சர்வபூமாவையும் வாங்கிட்டாரு. பக்தி சர்வபூமா ஜெயபிரதா கோஸ்வாமி குருமராஜ் கி ஜெய். ஸோ இந்த மாதிரி தானே ஒரு முன்னுதாரணமாக நின்று என்னுடைய டிசைபிள்ஸுக்கு நான் இது போய் இருந்து ஆச்சார் பிரச்சார் நானே செய்து காட்டி என்னை அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆவலுடன் அதை அவர் செய்கிறார். நம்பிக்கையுடன், ஆவலை விட அவருக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் மேலே இருக்கும் நம்பிக்கையை நான் நினச்சி பார்த்தா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். இவ்வளவு நம்பிக்கை ஒரு குரு தன்னுடைய சிஷ்யர் மேலே கொண்டு இருக்கிறார்னா இது வந்து எப்பேற்பட்ட ஒரு, அதாவது சொந்த பேரண்ட்ஸ் கூட தன்னுடைய குழந்தைகள் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது சந்தேகப்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய குருமராஜ் வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நான் செஞ்சால் அவங்க செய்வாங்க, நான் சொன்னால் அவங்க செய்வாங்க, எல்லாருமே நான் சொன்ன உடனே செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இவ்வளவு அற்புதமான டிசைபிள்ஸ். அதனால் இவங்களை வந்து நல்லபடியாக அவர் சொன்னார் ஒரு தாட்டி, பிரபுபாத் எனக்கு வந்து 40,000 பேரை வந்து தீட்சை கொடுக்க சொல்லியிருந்தார். அதையெல்லாம் நான் தாண்டி எவ்வளவோ பேத்துக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் நான் அதோட நிற்க விரும்பலை. வெறும் தீட்சா கொடுக்கறது என்னோட வேலை கிடையாது. என்னோட வேலை என்னன்னா அந்த தீட்சா கொடுத்த ஒவ்வொரு சிஷ்யனையும் பகவான் இல்லத்துக்கு திருப்ப கொண்டு போக வேண்டும் என்பதே என்னுடைய உண்மையான தீட்சான்னு சொல்லி அவர் பல தடவை பேசியிருக்கிறார். அவ்வளவு தூரம் அவர் வந்து கேர் பண்றார். அதுக்காகத்தான் டிவோட்டி கேர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு தான் யாரெல்லாம் அவர்கிட்ட போக முடியாதோ அவங்கள அவர் ரீச் அவுட் பண்ணி அவர் வந்து கேர் பண்றாரு, ஸ்பிரிச்சுவல் கேர் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி குருமராஜ் வந்து புக்ஸ் ஆர் த பேசிஸ்ங்கிறதுக்கு முன்னோடியா இருக்கிறார் இல்லையா, உதாரணத்தோட. இந்த அளவுக்கு யாருமே இதுவரைக்கும் இந்த உலகத்துல பண்ணி காட்டினது கிடையாது.
அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ். பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ்னா தூய்மையே நமக்கு சக்தி. அந்த தூய்மையோட சக்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமராஜ் வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறமும் அவர் பெட் ரெண்டனா இருந்து இப்போ வந்து வீல் சேர் ரெண்டனா இருக்காரு. அவர்கிட்ட டைமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு, அனுதினமும் 24 நீங்க எப்போ வேணா குருமராஜை பாருங்க, அவர் வந்து சாண்டிங் பண்ணிட்டே இருப்பார். சாண்டிங் மட்டும் நிற்கம். எப்படி சைத்தன்ய மகாபிரபு சாண்டிங் பண்ணிட்டே இருந்தாரோ அதே மாதிரி குருமராஜ் வந்து சாண்டிங் பண்ணிட்டே இருப்பார். திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்றாரு, புனித நாமத்தை நீங்கள் சரணடையுங்கள், இந்த கலியுகத்துல அது ஒண்ணுதான் உங்களை காப்பாற்ற வல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிங்க சூப்பரா பண்ணுவாரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் இந்த பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ் எப்படி வருது நமக்கு பிரபுபா சொல்லி கொடுத்துருக்காருல. இப்போ புக்ஸ் ஆர் த பேசிஸ் பார்த்துட்டீங்க. நம்மளாம் ஸ்ரீல பிரபுபாத் புக் படிக்கணும், நம்ம ஒவ்வொரு டிகிரியா வாங்கணும், அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணணும். அப்புறம் குருமராஜும் சொல்லிட்டாரு, இன்னைக்கு மாணவனாக இருக்கிறவன் நாளைக்கு ஒரு குருவாக வேண்டும். பக்தி வேதாந்தா டிகிரி கையில் வந்த உடனே நீங்க ஒரு குருக்கான தகுதியை நீங்கள் பெற வேண்டும், பிறகு குருவாக வேண்டும்னு குருமராஜும் ஆர்டர் போட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு ஆர்டர் போட்டாரு. ஸோ நம்ம வேலை என்னன்னா, இப்போ முதல்னு உடனடியாக நம்ம படிச்சு பக்தி வேதாந்தா பட்டத்தை பெற வேண்டும். அது நம்மளுடைய முழுமூச்சாக இப்போதைக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக ஆயிடுச்சு. இதுல இருந்து குருமராஜ் சொன்னதும் அவரே செய்தும் காட்டியிருக்கிறார். அடுத்தது குருமராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ்ல தினமும் அவருடைய சாதனை 16 மாலைகள், அதுக்கு மேல ஏகப்பட்ட மாலைகள் அவர் ஜபிச்சிருவார். 16 மாலை விட அதிகமாக ஜபிச்சார். அவர் அட்டன் பண்ற மீட்டிங்ஸும் அவர் பண்ற சேவைகளும், அவர் ஒரு நாள் தவறாம மங்களார்த்தி பார்ப்பார். எப்போ தன்னோட உடல்நாள் முடியல, கொரோனா வந்து பிளாக் அவுட் ஆச்சோ உடனே அவர் யூட்டிலிட்டி இஸ் பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா ஜூம், டிவி, யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எதையுமே விடல, எல்லாத்துலையும் அவர் பிரச்சாரத்தை கொண்டு வந்தார். யூட்டிலிட்டி இஸ் பிரின்சிபிள்லையும் அவரோட பயணியர் வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்க தினமும் என்ன பண்றாரு, மங்களார்த்தியோட தரிசனம் எடுக்கிறாரு. ஒரு கோயில் இல்லை, பல மங்களார்த்தி அட்டன் பண்றாரு. அவர் எப்படி அட்வான்டேஜ் பாருங்க யூட்டிலிட்டி. இப்போ நம்ம வந்து மாயப்பூர் தான், மாயப்பூர் மங்களார்த்தி மட்டும்தான் போக முடியும். ஆனால் இப்போ குருமராஜ் வந்து இருந்த இடத்துல இருந்து மாயப்பூர் மங்களார்த்தி, விருந்தாவன் மங்களார்த்தி, சென்னை மங்களார்த்தி, பெங்களூர் மங்களார்த்தி, கோயம்புத்தூர் மங்களார்த்தி, அமெரிக்கா மங்களார்த்தி, ஐரோப்பியன் மங்களார்த்தி, ஏகப்பட்ட மங்களார்த்திகளை அவர் வந்து தினமும் அட்டன் பண்றாரு. இதெல்லாம் வந்து பியூரிட்டிஸ் ஃபோர்ஸுக்கு அவர் வந்து ஆச்சார் பிரச்சார் இருந்து காட்டிட்டு வர்றாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னு நீங்க ஜெயபிரதா சுவாமி ஆப்ல பார்க்கலாம். அனுதினமும் துளசியை வலம் வர்றாரு, துளசிக்கு நீர் ஊற்றி துளசியை வலம் வர்றாரு. அப்புறம் தினம் அப்புறம் ஆரத்தி ஆன்லைன்ல இருந்தும் அவர் வந்து டிஜிட்டலாக இருந்தால் கூட ஆரத்தி பண்றாரு. ஆரத்தி பண்ணிட்டு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அவர் போய் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் டெம்பிள் திறக்கிற உற்சவ விழாக்கள் எதையுமே விடுறதில்ல. அடுத்தது வந்து ஸோ இந்த சாதனா, தர்ஷனார்த்தி, இந்த மார்னிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் எதையுமே இன்னைக்கு வரைக்கும் அவர் மிஸ் பண்ணல. ஸோ இது வந்து பியூரிட்டிஸ் ஃபோர்ஸ்லேயே அவரை போல முன்னோடி இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங்கில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயாவது அவர் தனியாக பார்க்க முடியுமா? எங்கேயாவது தனியாக பார்த்துருக்கீங்களா யாராவது? ப்ரீச்சிங் இஸ் த எசன்ஸுக்கு ஒரு உதாரணமே அது. அவரை பார்த்தாலே போதும். கண்ணாலேயே வந்து ஒருத்தருடைய பாவங்களை கழுவி விட்டுருவார். பார்க்கறதன் மூலமாக அந்த பாவங்களை கழுவின உடனே மறுபடியும் பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராத மாதிரி பாவத்தை கழுவார். அது இல்லாமல் என்னுடைய பாவம் கழுவப்பட்டு விட்டது, நான் மறுபடியும் போய் இன்னும் பாவம் பண்ணிட்டு வர்றேன், அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்காது. அந்த எண்ணத்தை கூட தூய்மைப்படுத்தி கிருஷ்ண உணர்வில் அவர்களை ஈர்க்க வல்லவர் கண்களாலேயே. ஸோ அது ப்ரீச்சிங் இஸ் த எசன்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட்ரீச் ப்ரீச்சிங்கில் இருந்து பக்தி விருட்சம் மூலமாக ஸ்ரீல பிரபுபாத் இருந்தப்போ கிரகஸ்தர்களும் முழுநேர பக்தர்களாக இஸ்கானின் ஆலயத்திற்குள்ளே தான் வாழ்ந்தார்கள். வெளியுலகத்தில் பக்தர்களே இல்லை. பிரபுபாதா கிரியேட் பண்ண இஸ்கான்ல பார்த்தீங்கன்னா. ஆனால் குருமராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி விருட்சான்னு சொல்லி ஒவ்வொரு கிரகஸ்தருடைய இல்லத்தையும் ஒரு இஸ்கான் ஆலயமாக, ஒரு மினி இஸ்கான் ஆலயமாக மாற்றி அமைத்து விட்டார். எல்லா இடத்துலையும் பக்தர்கள், எல்லா இடத்துலையும் பிரசாதம் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் அசோசியேஷன் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் பாகவதம் படிக்கப்படுது, எல்லா இடத்துலையும் வந்து மங்களார்த்தி நடக்குது, எல்லா இடத்துலையும் ஆரத்தி நடக்குது, ஆஃபரிங் நடக்குது, எல்லா இடத்துலையும் உற்சவங்கள் நடக்குது. ஸோ ஒவ்வொரு பக்தருடைய இல்லத்திலும் அவர் விக்கிரகத்தை ஸ்தாபனம் செய்து பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவரை அங்கே வந்து தங்கி அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கும் பக்தர்கள் யாருக்கெல்லாம் இவங்க ப்ரீச் பண்றாங்களையும் அவர்களையும் அருளி தருமாறு அவர் வேண்டி விண்ணப்பித்து விட்டு செல்வார்.
அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் போய் எல்லா பக்தர்களுடைய வீட்லேயும் போய் அவங்களுடைய இல்லங்களில் ஆலயங்களை நிறுவி வருவார். அப்படி இன்னைக்கு வந்து உலகம் பூரா பக்தி விருக்ஷா வந்து ஃபேமஸ். எல்லா குருக்களும் இஸ்கான் குருக்களும் பக்தி விருக்ஷாவையே நம்பி இருக்கின்றனர். பக்தி விருக்ஷாவை மையமாக வைத்தே அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் பயணியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குருமராஜ் முதல்ல பக்தி விருக்ஷாவை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அதை கொடுத்தாரு. இப்படி தான் இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக பக்தி விருக்ஷா மூலமா ப்ரீச்சிங் இஸ் த எசன்ஸுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும் முன்னோடியா. இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காரு டெல்லஸ்ல ஐசியூல. அங்க ஒரு டாக்டர் ஒரு நர்ஸை விடலை. அவர் எல்லாத்துலேயும் ரொம்ப அன்பு, ஒன்றும் ஃபோல்ஸாக பிரச்சாரமெல்லாம் கிடையாது. வெரி சிம்பிள். அவங்க வந்து அவர் பார்த்தாலே பாவங்கள் கழுவப்படுதா, அதுக்காப்புல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க அதை கேட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை கவுண்டரில் எப்படி கவுண்ட் பண்ணுறது, அந்தந்த இடம் கால நேர தேச பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படியாவது பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறாரு. அவருடைய சேவையில் மட்டும் ஈடுபடுத்தி அவங்க தூய்மைப்படுத்தினா பத்தாதுன்னு பகவானுடைய சேவையில் அவரை ஈடுபடுத்துறாரு. அவங்களுக்கு வந்து நாம ஜபத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி சில லீலைகள்லாம் சொல்லுவார். ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பர்சனல் அவுட்ரீச் இன்னைக்கும் அதே அளவு தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ அவர் நல்லா இருக்கும்போது பண்ணாரோ அதே அளவு இன்னைக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்த நிலையிலையும், இப்படி ரொம்ப சீரியஸாக கிரிட்டிக்கலாக இருக்கிற நிலையிலையும் யாரே தேக்கோ தாரே கஹா கிருஷ்ண உபதேசாவை நீங்கள் வந்து ஒரு தத்ரூபமாக ஒரு என்ன சொல்றது ஒரு வடிவத்தில் பார்க்கணும். அந்த உத்தரவான அது குரு மகாராஜை பார்த்தீங்கன்னா போதும். யாரையுமே விடுறதில்ல. அது டாக்டராக இருந்தாலும் சரி, நர்ஸாக இருந்தாலும் சரி, யாரே தேக்கா தாரேக்கா கிருஷ்ண உபதேஸ். ஸோ கிருஷ்ணருடைய உபதேசத்தை அவர் வந்து எல்லா இடத்தையும் கொடுக்குறாரு. அந்த கிருஷ்ண உபதேசம் என்னங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு. சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணம் ரஜங்கிறது தான் கிருஷ்ணருடைய உபதேசம் பகவத்கீதையிலிருந்து. இதை நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லணும். இன்னைக்கு நம்ம குரு ஆகிய ப்ரோக்ராம்லேருந்து ஒரு ஸ்னிப்பெட் பார்த்தோம். அதே குருமரன் நமக்கெல்லாம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லாத்துட்டையும் அப்போ மாமேக்கம் சரணம் ரஜா, அதுதான் வந்து கிருஷ்ணருடைய உத்தரவு. அந்த கிருஷ்ணருடைய உபதேசத்தை எப்படி வந்து பயன்படுத்தணும்னா சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, ஹரிநாமத்தை நாம் ஷெல்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபலில் குருமராஜா மிஞ்சவே முடியாது, யாருனாலையும் மிஞ்சவே முடியாது. இவர் வந்து இந்த கொரோனா வர்றதுக்கு முந்தியிலிருந்தே அவர் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டு விஷயம் இதில் இருக்கு. ஒன்று வந்து எப்படி காரணமற்ற கருணையை எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி அனைவருக்கும் முழு மனதுடன் வாரி வழங்குவது அப்படிங்கிறது ஒன்று. அதோட எந்த விதமான பிரதிபலன்களையும் எதிர்பார்க்கறது இல்லை. சிம்பிளி கருணையை கொடுக்க மட்டும்தான் அவர் வருவார். அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல். இந்த ரெண்டுமே இந்த கொரோனா வர்றதுக்கு முந்திலிருந்து அவர் ஆரம்பிச்சிட்டார். கொரோனா வர்றதுக்கு முந்தி அதிகமாக உலகத்தில் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி கொரோனா வரப்போகுது, நம்மளாம் சாக போகிறோம் அப்படின்னு. செத்தவங்களுக்கும் தெரியாது. இப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. குரு மகாராஜ் என்ன பண்ணார், சென்னையில் ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவருடைய கருணையை வந்து இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது உண்மையான ஒரு குரு எப்படி கருணை கொடுக்குறாரு அப்படின்னா, அவரை பின்பற்றுபவர்கள், அவர் பண்ணதை யாராவது பண்ண விரும்பி பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த கருணை வந்துடுது. கிருஷ்ண உணர்வுக்கான ஆன்மீக கருணை அவருக்கு வாரி வழங்கப்படுது. அப்போ குரு மகாராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, சென்னையில் இருக்கும்போது அவர் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் முடிஞ்சதும் மாஸ்க் போட்டார். எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு அவர் மாஸ்க் போட்டு தான் கிளாஸ் கொடுப்பாரு. அது அவரை சுற்றி இருக்க டிவோட்டிகளை மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த டைமில் இந்த மாஸ்க் போடுறதெல்லாம் ஒன்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நர்ஸ் தான் பார்த்துருப்பாங்க, யாராவது, எல்லாருக்கும் தெரியாது. அப்போ குருமராஜ் வந்து டிவியில் வந்து ஜூமில் வந்து எல்லாத்துக்கும் ஆன்லைனில் வந்து மாஸ்க் போட்டு அவர் கிளாஸ் கொடுத்து மாஸ்க் போட்டு பக்தர்களையும் கூட வச்சுருந்து அந்த மாதிரி மாஸ்க் அணிஞ்சிருக்கார். யாருக்காவது தோணிச்சா அவர் ஏன் இந்த மாஸ்க் போட்டுறாரு இப்போ இந்த டைமில் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் குருமராஜுக்கு தெரியும் கொரோனா வரப்போகுது, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னைக்கு மாஸ்க் போட்டு உலகத்து முன்னால் நின்னா நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பிரஜையும் மாஸ்க் போடும்போது அவர்கள் என்னை பின்பற்றுபவர்களாகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும். யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? இது குரு மகாராஜ். அவருக்கு எல்லாமே முதல்ல இருந்தே தெரியும். அன்னைக்கு அவர் மாஸ்க் போட்டாரு.
அது முடிச்சு 2-3 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கொரோனா பிரேக் அவுட் ஆகி உலகத்துல இருக்க ஒவ்வொரு பிரஜையும், அவன் கிறிஸ்டியனா, முஸ்லிமா, இல்ல அவன் அமெரிக்கனா, இந்தியனா, சைனீஸா, எகிப்தியனா, ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு சிட்டிசனும் தான் மாஸ்கை அணிஞ்சுதான் வெளியே போனாங்க. மாஸ்க் அணிஞ்சிருந்தாங்க 24 மணி நேரமும். அற்புதமான ஒரு பின்பற்றுதல். இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் தான் ஜகத்குரு அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு 100% சூட் ஆகும். ஏன்னா இந்த ஜகத்குள்ள ஒரு நபர் கூட மாஸ்க் போடாம இருந்தது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க செத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் மாஸ்க் போட அவங்க எல்லாரும் குருவை ஃபாலோ பண்ணாங்க. இது யாருக்காவது தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. இதுதான் கருணை. காரணமற்ற கருணைய வாரி வழங்குறதுங்கிறது இதுதான். அத்தனை லிவிங் என்டிட்டிஸ்க்கும் அவரு ஆல்ரெடி அவங்களுடைய ஆன்மீக குருவாய், ஏன்னா ஆன்மீக குருவை பின்பற்றிட்டாங்க. அவங்களுக்கு ஆன்மீக சிக்ஷா குருவாய் இருந்து அவங்களை பின்பற்ற வச்சு அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அவர் ஆரம்பித்து வைத்தார். ஜெயஸ்ல ஜெயதா சாமி குரு மகாராஜ் கி ஜெய். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் குரு மகாராஜையும் நம்ம சிக்ரிகேட் பண்ணோம். லோட்டஸ் பில்டிங்லையும் காஞ்ச் பில்டிங்லையும் சேர்த்தி நானும் அவர் கூட சிக்ரிகேட் ஆகி அங்கே இருந்தேன். சாந்தகோபி தனியாக மாட்டிட்டாங்க வெளியே. மாயப்பூர்ல 1 வருஷம் 2 தாட்டி ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி நாங்கள் லாக்டவுனில் இருந்தோம். அந்த டைமில் அவர் பண்ண லீலை இருக்கே, இதை யாருக்கும் புரியணும் அப்படின்னாலே நம்ம அந்த நம்பிக்கையும் டெடிக்கேஷனும் வேணும். குரு மேலே குரு பக்தி இருக்கணும். அப்போ தான் அது புரியும். குரு மகாராஜ் என்ன பண்ணாலும் ஏன் பண்ணாரு அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணாரு? கொரோனாவை இந்த உலகத்திலேருந்து லிபரேட் பண்ணிட்டார். கொரோனாவை 3 தாட்டி தன் உடம்புல ஏத்தி, அந்த சூழ்நிலையில நல்லா இருக்கிறவன் உடம்புல கொரோனா வந்தாலே செத்து போனான். குரு மகாராஜ் அந்த சூழ்நிலையில ஆச்சாரியர்களுக்கே கொரோனா இறந்து போனாங்க. அந்த டைம்ல இஸ்கான் குருவே இறந்து போயிருக்காங்க கொரோனானால. ஆனா குரு மகாராஜ் தைரியமா அந்த கொரோனாவை எடுத்து தம் மேல ஏத்தி அவர் அந்த கொரோனாவுக்கு 3 முறை தொடர்ந்து லிபரேட் பண்ணிட்டார். மொத்த கொரோனாவும் போயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்களே கிடையாது. இதை அந்த அந்த குரு தத்துவ சக்ஷுல நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு குரு மகாராஜ் என்ன பண்றாருங்கிறது தெரியும். இல்லைன்னா யாருனாலே புரிஞ்சுக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கருணை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்மளாம் புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை கூட அவருக்கு கிடையாது. அவர் வந்த நோக்கம் நித்தாய் கிருப்ப பிரதாயினே, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம நித்தாய் கிருப்பாவை வாரி வழங்கணும், எல்லா லிவிங் என்டிட்டிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அவருடைய வாழ்க்கையில். ஸோ இப்பேற்பட்ட கருணையை வழங்கக்கூடியவர் நித்யானந்த பிரபு ஒருத்தர் தான் இதுக்கு முந்தி இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம குரு மகாராஜா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுன்னு பாருங்களேன். ஒரு மனுஷன் கூட அவரை பின்பற்றாதவன் கிடையாது இன்னைக்கு இந்த உலகத்துல. ஒவ்வொருத்தனும் அவரை பின்பற்றிட்டு அவரை ஜெகத்குரு ஆக்கி அவரை ஏத்துட்டு மாஸ்க் போட்டிருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அன்கான்சியஸா ஒரு சாண்டிங் த ஹோலி நேம் பண்ண கூட அவனுக்கு முழு பலனும் இருக்குங்கிற மாதிரி குருவை ஒருத்தர் அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பின்பற்றினாலே அவன் ஒரு சிஷ்யன். அப்ப இந்த மாதிரி எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஜகத்துக்கு பூரா சிக்ஷா குருவோ, அதே போல குருமராஜும் ஒரு சிக்ஷா குருவாக திகழ்கிறார். பிராக்டிக்கலி சிக்ஷா குருவா. ஒரு மாஸ்க் போடுறது ஒரு சின்ன விஷயம், அதை ஒரு ஆன்மீக செயலாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர் குரு மகாராஜ். ஒண்ணுமே படு பாவிகள் அங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சு கௌவ கொல்ற பாவிகள்லாம் கூட அந்த ஆன்மீக செயலில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறத அவர் பண்ணி காட்டியிருக்காரு இந்த உலகத்துல கிருஷ்ணருக்கு. ஸோ அந்த மாதிரி அதே மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் குருமராஜ பின்பற்ற வைத்த காரணத்துக்காக அந்த கொரோனா புகழ் பெற்று விட்டது. அதை லிபரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணார். எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்டெண்ட் பண்றாரு பாருங்க தன்னுடைய கருணையை. ஸோ கொரோனாவை லிபரேட் பண்ணிட்டாரு. அந்த கொரோனா மூலமாக இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒரு ஆன்மீக குரு, இஸ்கான் குருவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி புரியாது. ஆனால் இதுதான் ஒரு குருவுடைய நிலை. உண்மையான ஆன்மீக குருனா இப்படிதான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் பண்றதை உண்மையிலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய விஷன்ல இருந்து கரெக்டா குரு மேல முழு நம்பிக்கையும் அவருடைய பக்தியுடன் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னங்கிறது புரியும். இது வெறும் பேச்சாளர்களால ஏற்றக்கூடிய வாக்கியங்கள் கிடையாது. இது அவங்களுக்கே புரியாதது, அவங்க கற்பனைக்கு எட்டாதது. ஆனா குருமராஜ் சும்மா கேஷுவலா அப்படி சொல்லி போயிட்டே இருப்பார் அவர். இது இன்னொரு விஷயம், குருமராஜ் இங்க ஸ்ட்ரோக் வந்தப்போ தன்வந்திரி கோயில்ல கோயம்புத்தூர்ல அட்மிட் ஆயிருந்தார். அப்போ அவர் அட்மிட் ஆயிருக்கும் போது
இது மாஸ்க்லிலே முடிஞ்சுதா? அடுத்தது வந்து அவர் அட்மிட் ஆயிருந்தார் இல்லையா? அப்போ வந்து தன்வந்திரி கையில லீச் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும்ல. லீச்னு என்ன? அட்டை எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அட்டை வந்து அப்படி பிடிச்சி பிளட்டை வந்து ரத்தத்தை உறிஞ்சுமே. அட்டைப்பூச்சி. அவரு தன்வந்திரி கையில வச்சிருப்பாரு அட்டைய. தன்வந்திரி கையிலேயே அட்டை இருந்தும் கூட அதுக்கு லிபரேஷன் கிடைக்கல பாருங்க. ஆனா அந்த அட்டை பூச்சிக்கு குருமராஜ் வந்து தீட்சாவே கொடுத்தார். யாருனாலையாவது யோசிக்க முடியுமா? என்ன பண்ணாங்கன்னா, தன்வந்திரி கோயிலில் அவர் அட்மிட் ஆகிருக்கும் போது டாக்டருக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அட்டை பூச்சி சிகிச்சை செய்ய போகிறோம், தன்வந்திரி சொல்லி கொடுத்தது. இது வந்து என்ன பண்ணோம்னா, உங்கள் உடம்புல நாங்கள் காலில் ஒரு இடத்துல வைப்போம், அது வந்து அங்கே இருக்கிற பேட் பிளட், கெட்ட ரத்தத்தை மட்டுமே தான் உறிஞ்சும், நல்ல ரத்தத்தை இது குடிக்காது, கெட்ட ரத்தத்தை மட்டுமே உறிஞ்சும். ஸோ உங்கள் பேட் பிளட் வந்து வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகிறதுக்கான ஒரு இது இருக்கு. அப்போது குருமராஜ் வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணுவார். ஓகே, அட்டை பூச்சி அதை என்ன பண்ணுவோம், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அது வந்து பிளட் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கொன்றுவோம், ஏன்னா அது பேட் பிளட்டோடு இருக்கிறது. அப்போ சொன்னார், நான் அந்த அட்டை பூச்சியுடைய ட்ரீட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், எங்கிட்ட என்னுடைய பிளட்டை குடிக்கக்கூடிய அட்டையை வந்து நீங்கள் கொல்லக்கூடாது. அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன். அந்த ஒரு உயிரை கொண்டு எனக்கு வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ உடனே இந்த டாக்டருக்கு வந்து ஓகே, இந்த 2 அட்டைப்பூச்சிகளை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த அட்டைப்பூச்சிகளை வந்து நாங்கள் கொல்ல மாட்டோம்னு உங்களுக்கு சத்திய பிரமாணம் பண்ணுறோம், இதை கொல்ல மாட்டோம், ஆனால் தனியாக விட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் குருமராஜ் வந்து அந்த அட்டைப்பூச்சியோட ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுட்டோன்னே குருமராஜ் அந்த அட்டைப்பூச்சிக்கு என்ன பேர் வச்சாருன்னு தெரியுமா? பக்த ரக்ததாஸ். ஹரிவோ கௌரங்கா பக்த ரக்ததாஸ் அப்படின்னு சொல்லி அந்த அட்டைப்பூச்சிக்கு அவர் வந்து இனிஷியேஷனே கொடுத்தாருப்பா. இதுதான் குருவருடைய கருணை. எந்த அளவுக்கு ஒரு உயிர் வழி அவர் பார்க்கிறார் பாருங்க. எந்த உடம்புல இருக்குங்கிறத பார்க்கல, எந்த உடம்புல இருந்தாலும் அதனால சேவை செய்ய முடியுது. குருவுக்கு ஒரு அட்டைப்பூச்சி உடம்புல இருந்தும் கூட அந்த ஒரு ஆத்மாவானது குருவுடைய சேவைக்கு வந்திருக்கு பாருங்க. அது குருவுடைய சேவை செஞ்சது, உடனே குருவுடைய கருணை அது கிடைச்சது. அதுக்கு இனிஷியேஷன் கொடுத்து அது வந்து காப்பாத்தினாரு குரு மகாராஜ். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் மணி வேற ஆயிடுச்சு. இன்னும் வந்து அன்லிமிட்டெட் பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு. குருமராஜோட ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு பாஸ்ட் டைம். எப்படி வந்து ஒரு தாட்டி என்ன பண்ணாருன்னா, நம்ம ஷாமரசிக பிரபுவும் அவருடைய குழுவும் சேர்ந்து குரு மகாராஜுக்காக ரொம்ப உதவி செய்கிறாங்க. இதில் ஒன்று வந்து ஆர்கைவில் செய்கிறாங்க. குருமராஜ் ரொம்ப ப்ளீஸ்டு அவர் மேலே. ரெண்டாவது வந்து அவர் இது பண்ணியிருக்கார், எதுனா இந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்களையும் நித்யானந்த பாதங்களையும் அவர்கள் வந்த எல்லா இடங்களிலும் அதை சாபித்து அதை வந்து நிர்ணயிக்கிறது. ரொம்ப பெரிய சேவை இது. வந்து சாதாரணமாக யாருனாலையும் முடியாது, எம்பவர் பண்ணாதான் முடியும். ஸோ அவங்க வந்து குருமராஜ் எம்பவர் பண்ணியிருக்காரு, அவங்களால செய்ய முடியுது. அப்போது ஒரு நாள் வந்து நல்ல ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். என்னாச்சு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய பாத கமலங்களை நம்மெல்லாம் பிருந்தாவன் போய், பிருந்தாவனில் வந்து இப்போது ராதாகுண்டில் ஒன்று வச்சிட்டோம், இன்னும் பிருந்தாவனில் இன்னும் பல இடங்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்களை நாம் ஸ்தாபனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண வந்தாங்க அந்த கூட்டத்தோட. அப்போது குருமராஜ் வந்து சிரிச்சார். பிருந்தாவனத்தில் சைத்தன்ய மகாபிரபுவோட பாதத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டும், எவ்வளவு உங்களால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா பிருந்தாவனமே சைத்தன்ய மகாபிரபுவோட, அது இருக்க ஒவ்வொரு துகள்களிலும் அவருடைய எண்ணிலடங்கா லீலைகள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பாதங்களை நீங்கள் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது அந்த கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூய்மையாக படார்னு அந்த ஆன்சர் வந்து டக்குன்னு வந்தது அவருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு நிலையில் எப்பவுமே இருக்கார். இவ்வளவு பாடியில கஷ்டங்கள் இருக்கு அவருக்கு. அதை தவிர அவர் கொடுக்குற மருந்துகள்லாம் வேறு மைண்டையும் பிரெயினையும் எஃபெக்ட் பண்ணக்கூடிய மருந்துகளாக இருக்கு. அப்படி இருந்தும் கூட அவர் அவ்வளவு தெளிவாக பேசுறாரு, அவ்வளவு தெளிவாக செயல்களை செய்கிறாரு, அவ்வளவு தெளிவாக வந்து அவர் இன்னும் தீட்சையும் கொடுக்குறாரு. இப்படி அவர் வந்து செய்கிற சேவைகளை வந்து யாருனாலும் இது பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே அவர் பயணியராக முன்னோடியாக
பல தலைமுறைகளான பல எதிர்காலத்து குருகளுக்கும் அவர் ஒரு பெரிய பயணியராக இருக்கிறார். எப்படி நமக்கெல்லாம் பக்தி வினோத டாக்கூர் ஒரு பெரிய முன்னோடி, அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரோட முன்னோடியா இருந்தாங்களோ, அதே போல குருமராஜ் எதிர்காலத்தில் 10,000 வருஷத்துக்கு வர பல இஸ்கான் குருக்களுக்கும் முன்னோடியாக பல விதமான இந்த மாதிரி செயல்களை அவர் செய்து காட்டியிருக்கிறார். அப்புறம் ஓகே, நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ மேற்கொண்டு அடுத்த இதில் J++ மீட்டிங்கில் எப்பாவது கிடைச்சதுன்னா சான்ஸு நம்ம கண்டினியூ பண்ணலாம். விசேஷ மாதாஜி, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கண்டிப்பா நீங்க பேசணும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் முடியாது மாதாஜி, பார்க்கலாம், நான் சொல்றேன். ஏன்னா குருமராஜ் ஏகப்பட்ட சேவைகள் கொடுத்திருக்கிறாரு. அது நாங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு காலையில கூட நான் இதை கேன்சல் பண்ணி அடுத்த தடவை பார்த்துக்கலாமான்னு நினைச்சேன். ஆனா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாந்தகோபி சொன்னா, இல்ல போயிட்டு வந்துருங்க அப்படின்னு. அதனால ஏன்னா சேவைகள் ரொம்ப நிறைய இருக்கு மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்சங்கம் இந்த மாதிரி குருவை பத்தி கேட்க ஆசைப்பட்டு உட்கார்றவங்க கூட உட்கார்ற தவிர எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இதோட முக்கியமான வேலையோ இதோட முக்கியமான ஒரு இதுவோ கிடையாது. ஆனா குருவுடைய சேவை அது முன்னாடியே எனக்கு நிக்குது. எனக்கு இப்ப குருமராஜ் இன்னும் ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் இருக்கு, ஆனா டைம் இல்லை. இப்போ குருமராஜ் லேட்டஸ்ட் அட்மிட் ஆகி வெளியேறும்போது எனக்கு அனுப்பின ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னாக்கா, நீ முதலில் ஹெல்த், ஃபர்ஸ்ட் இஸ் ஹெல்த், செகண்ட் இஸ் சாண்டிங், தேர்ட் இஸ் சர்வீஸ், ஃபோர்த் இஸ் ரீடிங். இதை நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் 3 தாட்டி எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு போன 2 மாசத்துக்குள்ள திருப்பி முதல்ல ஹெல்த், அதுக்கப்புறம் அவர் உலகத்துக்கே எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதே எல்லாத்துக்கும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் இஸ் ஹெல்த், செகண்ட் சாண்டிங், தேர்ட் சர்வீஸ், ஃபோர்த் ரீடிங். இந்த 4மே ஒவ்வொரு நாளும் அவர் பண்றாரு. ரீடிங் இல்லாம அவர் தூங்கவே மாட்டாரு. அப்ப 4வது அவர் ரீடிங்கே வச்சிருக்காரு. அப்ப பாக்கி 3ம் நிறைய பண்ணுவார் அவர், மீட்டிங்கா அது இதுன்னு சொல்லி. ஒரே ஒரு சின்ன லீலை வேணா சொல்லிடுறேன். முதல்னு எனக்கு விருந்தாவனத்துல சேவை எப்படி கிடைச்சது, குருமராஜுடைய பாத சேவை கிடைச்ச ஒரு சின்ன லீலை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபைனலா. அதுக்கப்புறம் வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் சாந்தகோபி விருந்தாவனத்துக்கு போயிருந்தோம். எங்களுக்கு அங்கே குருமராஜ் வர்ற விஷயமெல்லாம் தெரியாது. நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஒரு ஜப்பா ரீட்ரீட்னு ஒரு கோர்ஸ் நாராயணி மாதாஜி இன்னைக்கு இஸ்கான் குரு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். சரி, நாங்கள் போயிட்டு நாங்கள் அதை அட்டன் பண்ணிட்டு 2வது நாள் பார்க்குறோம், மத்தியானம் குருமராஜ் வந்திருக்காருங்க. குருமராஜ் வந்த உடனே நான் போயிட்டேன் குருமராஜ் கூட. அப்போது குருமராஜ் கிட்ட முதல்ல போகிறேன். அந்த இஸ்கானோட கெஸ்ட் ஹவுஸில் வெளியே அந்த வராண்டாவில் குருமராஜ், பிரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜ் 2 பேருக்கு 2 சேர் போட்டு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. குருமராஜ் கை நிறைய பீட்ஸை வச்சு சாண்டிங் பண்ணிட்டு இருந்தார் இனிஷியேஷனுக்காக. அப்போது ஏறத்தாழ ஒரு மத்தியான டைம், இந்த டைம்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுறேன், அங்கேருந்து வந்தேன். நம்ம இவர் கூட இருந்தார், அவர் பேர் என்ன, இதில் மாயப்பொருளை பரிக்கிரமெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஹரிலீலா பிரபு. இல்ல ஹரிலீலா பிரபு பேசுவார். யாரு? ஜீவன கௌரஹரி பிரபு கூட அங்க இருந்தாரு. இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. எனக்கு இவர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, வேற யாரும் ஞாபகம் இல்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, குருமராஜோட தோல் படையை அமைச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அவர் அப்போ குருமராஜ் நல்லா இருந்தாரு, ஸ்ட்ரோக் எல்லாம் கிடையாது. ஸோ அவர் கை தோல் இதெல்லாம் அமுத்தி விட்டுட்டு அவரே கூட்டம் சுற்றி இங்கே பக்கத்தில் பிரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜ் உட்காந்துருந்தாரு. நான் அங்கேருந்து வந்தேன். குருமராஜ் பார்த்தோம், ஐயோ நானும் போய் அமுத்தணும்னு சொல்லி நேராக போய் அவர் கால் முன்னால் உட்காந்தேன். கால் முன்னால் உட்காந்துட்டு அவர் காலை தொடப்போன உடனே எனக்கு எனக்குள்ள தோணிச்சு. திரும்பி பார்த்தா இங்கே பக்கத்தில் பிரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜ் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட யாருமே இல்லை. சரி, நான் உடனே என்ன பண்ண, கொஞ்சம் தள்ளி உட்காந்து பிரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜோட காலம் தான் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பிரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜ் கேட்டாரு, நீ யாருடைய சிஷ்யன் அப்படின்னு. நான் சொன்னேன், குருமராஜ் இவர் தான் அப்படின்னு. அப்போ குருமராஜ் எங்கேன்னு திரும்பி பார்த்தாரு. பார்த்துட்டு தன்னை எல்லா கைகாலெலாம் அமுத்தி விட்டுருக்காங்கல்ல நிறைய பக்தர்கள், அவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் போய் பிரஜேந்திரநந்தன் சுவாமி மகாராஜுக்கு போய் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. நீ எங்கிட்ட முன்னால் வா அப்படின்னு சொல்லி காலை தூக்கி என் கையில் கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தானாவே தன்னுடைய பாத சேவை ரொம்ப அற்புதமா குருமராஜ் எங்க பிருந்தாவனத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பாத சேவை அங்கதான் கிடைச்சது. அவருடைய இது அன்னையிலிருந்து இது வரைக்கும் அந்த பாதத்தை விடலை. அதனாலதான் இந்த இருக்கேன் உங்க முன்னால இப்படி. தேங்க்யூ வெரி மச். வாஞ்சா கல்பத்தருபியஸ்ய கிருபா சிந்துபிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஜெய் ஸ்ரீ குரு महाराज की जय. पतित पावन श्री प्रभुपाद की जय. J++ सत्संग की जय. निताय
பிரேமானந்த். பிரபு ஹரே பிரபு எல்லாரும் வந்து அவரோட தண்டவத் பிரணாம் ஒரு பிரபு நிமிஷம் தண்டவத் பிரணாம் பிரபு. ஜெய். ஹரே கிருஷ்ணா Sunday பிரபு brother. குருமுகராஜ் கொஸ்டின் ஆன்சர் வேணா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாமா லாஸ்ட்ல? இல்ல நல்லா இருக்காது. எஸ் பிரபு குருமுகராஜோட ஹெல்த் பத்தி எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க உங்க வாயில இருந்து சொல்லுங்க எப்படி இருக்காங்க குருமுகராஜ். குருமராஜோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல மட்டும்தான் அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து ப்ராப்பராக அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லி. நானும் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறேன். அவர் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை, அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு லீலாவாக தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அவருக்கு அங்கே ஆஸ்பத்திரியில இருந்து அவர் வந்து ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ஏன்னா குரு வந்து என்ன பண்ணாலும் அது லீலை தான். ஆனால் அதுக்காக நம்ம அசட்டியாக இருக்கக்கூடாது. அவர் பண்ற லீலைனால உலகத்துல இருக்க ஒவ்வொரு டிசைபிளும் கிருஷ்ண கான்சியஸ் இன்னும் சீரியஸ் ஆறாங்க, சாண்டிங்ல இன்னும் சீரியஸ் ஆறாங்க, ஆரத்தி பண்றாங்க, எக்ஸ்ட்ரா பக்தி தொண்டு பண்றாங்க, குருவை நினைக்கிறாங்க. ஐயோ குருமராஜ்க்கு எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா, நான் இன்னொரு ஒரு ரவுண்டு சாண்ட் பண்றேன், நான் வந்து இதை பண்றேன், நான் வந்து நரசிங்க ஹோமம் பண்றேன், உடனே எல்லாம் சேர்ந்து உக்ரம் வீரம் ஆவிஷம் ஜலந்தம் சர்வத்தம் முகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்திர மூர்த்தி மூர்த்தி நம்ம 108 தான் சாண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்த பக்தர்களை வந்து இன்னும் சீரியஸா பக்தி தொண்டுல ஈடுபட வைக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் இது. அதுக்காக எந்த அளவுக்கு தன்னை அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு லீலையை நம்ம இதுல பார்க்கணும். அதே சமயம் நமக்கு கன்சர்ன் இருக்கு. என்ன பிரபுபாதும் இருந்தப்போ என்ன சொன்னாருன்னா, தன்னுடைய சிஷ்யர்கள் சொன்ன நீங்க எல்லாம் வந்து ப்ரே பண்ணுங்க, எனக்கு என்னுடைய குரு கொடுத்த கட்டளைகளை நான் இன்னும் முடிக்கவில்லை, அதனால இங்க இருக்கணும்னு சொல்லி. அதே போலதான் குருமராஜுக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த கட்டளைகளை தன்னுடைய சிஷ்யர்களை வைத்துக் கொண்டு கூட அவர் இன்னும் முடிக்கவில்லை. ஆகவே அவர் நமக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்காவது நம்ம வந்து எல்லாரும் பிரார்த்தனை அனுதினமும் பண்ண வேண்டும். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிஷ்யனுக்கு ஒரு குருவுக்கு 2 சேவை செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து வாப்பு சேவை, இன்னொன்று வாணி சேவை. ஓகே, இப்போ வாணி சேவைன்னா 16 மாலை ஜபிக்கிறது, 4 அப்புறம் இது பிரச்சாரம் பண்றது எல்லாமே வாணி சேவை தான். வாப்பு சேவைன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் சம்பந்தப்பட்ட சேவை, உடலுக்கு சேவை செய்வது வந்து வாப்பு சேவை இல்லையா? அப்ப அவருடைய உத்தரவை கீழ்ப்படிந்து அவருடைய பின்பற்றுதலில் செய்வது வந்து வாணி சேவை. இந்த வாப்பு சேவையும் வாணி சேவையும் சிலருக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நான் வந்து பெண் உடலில் இருக்கிறேன், ஆகவே நான் வாப்பு சேவை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சா மாபெரும் அபராதம். எல்லாருமே வாப்பு சேவை பண்ணியே ஆகணும். அது எங்க இருந்தாலும் சரி, குருமராஜ் கிட்ட இருக்கீங்களா, இல்ல குருமராஜ் அமெரிக்கால இருக்காரு, நாம இங்க இந்தியால இருக்குமே, நான் எப்படி வாப்பு சேவை, அந்த வாப்பு சேவை ஒரு தாட்டி இல்லை, வாழ்க்கையில அனுதினமும் செய்ய வேண்டும், அன்றாடம். அப்பதான் நம்ம வந்து ஒரு சூப்பர் டிசைபிள் ஆக முடியும். தூய பக்தர் ஆகிறோமோ இல்லையோ, தூய சிஷ்யன் ஆயிட்டாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸ். ஒரு தூய பக்தரோட சக்சஸ் ஆயிடும். அப்போ அனுதினமும் நம்ம வாப்பு சேவையும் பண்ணணும், வாணி சேவையும் பண்ணணும். வாப்பு சேவை எப்படி பண்றது? தூரத்துல இருந்தாலோ அல்லது பெண் உடலில் இருக்கும் பொழுதோ நான் எப்படி வாப்பு சேவை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருமராஜ் அதுக்கு 2 வழி சொல்லியிருக்காரு. 1, 4 விதிமுறைகளை மிகவும் கண்டிப்புடன் நாம் பின்பற்ற வேண்டும். நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ illicit செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன். இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது என்னாகும்? இதை உடைச்சா என்னாகும்? குருமராஜோட உடலுக்கு பாதிப்பு வரும். இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண என்னாகும்? குருமராஜோட ஹெல்த் நல்லாயிரும். அதனால இது ஒரு வாப்பு சேவா. இதுக்காக நீங்க பெண்கள் உடல்ல இருக்கிறனே பண்ண முடியாதோ, இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருக்கேன் பண்ண முடியாது, அதெல்லாம் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. வாப்பு சேவை எல்லாராலும் செய்ய முடியும். ஆனா நம்மளுடைய குருமராஜோட காரணமற்ற கருணையின் காரணமாக அவர் இன்னொரு வாப்பு சேவையை சேர்த்து நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 2வது முறை 4 முறை சுற்றி வலம் வரும் துளசியின் வலம் வருகிறதை நாம் குருமராஜோடைய ஹெல்த்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் 4 ரவுண்ட்ஸை கொடுக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ரவுண்ட்ஸை யானிக்க பாச்சானில நீங்க தகுதி பெறுகிறீர்கள், நீங்கள் பாவமற்று வருகிறீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் குருவுக்கு சேவை செய்ய தகுதி பெறுகிறீர்கள். அதனால முதல் 4 ரவுண்டு உங்களுக்கு தூய்மை அடைந்த உடனேயே அடுத்த 4 ரவுண்டு வந்து துளசியை வந்து நம்ம பரிக்கிரமா அனுதினமும் செய்து துளசி மாராணிட்டியே நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த கடைசியாக நான் செய்த இந்த 4 ரவுண்டுகளின் ரிசல்ட்டை எடுத்து என்னுடைய ஜெயபதா சாமி குருமராஜரின் ஹெல்த்துக்காக இதை அர்ப்பணிக்கின்றேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தட் இஸ் இனஃப். அது வந்து 2வது வாப்பு சேவா. எல்லாரும் பண்ண முடியும், எங்க இருந்தாலும் பண்ண முடியும், பண்ணணும். ஸோ இந்த 2 வாப்பு சேவைகளை நம்ம பண்ணும்போது குருமரோட ஹெல்த்தை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உண்மையில சொல்ல போனீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க 100% டிசைபிள்ஸ் ஆஃப் குருமராஜ் மட்டும் ரொம்ப
கண்டிப்பாக 4 விதிமுறைகளை கடைபிடித்து 16 மாலைகளை ஸ்பஷ்டமா ஜபிச்சு அவர் இந்த வாப்பு சேவையான பிரார்த்தனையை பண்ணார்னா குருமராஜ் எந்திரிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுவார். இது பாசிபிள். ஏன்னா நரசிங்கதேவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவர் இதை பண்ண வைக்க முடியும். ஆனா இது எல்லாம் டாக்டர்கள் கையில இல்லாத, இது பக்தர்கள் சிஷ்யர்களுடைய கையில இருக்கு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு J++ மீட்டிங்லயும் நமக்கு இதை சொல்லணும். இத்தனை J++ல எல்லா சிஷ்யர்களும் எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு நாள்ல J++ல வர்றாங்க. அதனால அந்த J++ல நம்ம இதை தீவிரமாக்கிட்டு 4 விதிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். 16 மாலை ஸ்பஷ்டமா நம்ம ஜபிச்சிடணும். இதை செஞ்சோம் அப்படின்னா குருமராஜோட ஹெல்த் டக்குன்னு டெவலப் ஆகும் தானாவே. இது அப்புறம் பிரார்த்தனை நம்ம பண்றோம், வாப்பு சேவையும் பண்றோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பரமாத்மாவே உங்களுக்கு ரியலைசேஷன் கொடுப்பாரு. திவ்ய கியான் ஹிருதய பிரகசித்தே. குரு ஏன் இந்த லீலை பண்றாரு பாரு, நீ ரொம்ப அழுகாத அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம குருமராஜ் இப்போ ஓரளவுக்கு தேறி இருக்கிறாரு, ரொம்பவே தேறி இருக்கிறாரு. முதல்ல என்னன்னா அவருடைய உடல் அவருடைய நேட்டிவ் US இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது அவர் டயாலிசிஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துட்டாரு. ஆனால் கண்டினியூஸாக அவர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரம், மெயிலுக்கு கரஸ்பாண்டன்ஸ், மீட்டிங்கு எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ICU வார்டில் தான் இருக்காரு. இன்னும் 2 நாளில் ICU வார்டிலேருந்து திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 2 நாள் 3 முறை முடிந்து விட்டது, 1 வாரம் ஆகிவிட்டது. அதனால இன்னும் ICUவில் தான் இருக்காரு. அதனால நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தாட்டி குருமராஜ்காக பஞ்சதத்துவ மந்திரம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஒரு முறையும், பஞ்சதத்துவ மந்திரத்தை ஒரு முறையும், ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தையும் ஒரு முறையும் செய்து, அதை செய்யும் போது நீங்க என்ன என்னன்னா, நீங்க செய்திருக்கிற பக்தி தொண்டுகள் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் இந்த புருஷோத்தம அதிக மாசத்துல பண்ணதோ என்னென்ன பக்தி தொண்டு பண்ணியிருக்கீங்கிறத நீங்க ஞாபகப்படுத்திட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு நான் இந்த பக்தி தொண்டுடைய, நான் செய்த பக்தி தொண்டோட ரிசல்ட்டை குருமராஜோடைய ஹெல்த்துக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னா, குருமரை நல்லா வந்ததுக்கு அப்புறம் இதோட 10,000 மடங்கு பக்தி தொண்டு உங்களுக்கு பண்ணக்கூடிய சக்தி அவர் கொடுப்பாரு. அதோட தூய்மையை உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அவரை நம்ம இங்க நம்மகிட்ட இருக்கிறத போட்டு நம்ம எப்படியாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது. பண்ணலாமா? அன்மியூட் பண்ணிக்கங்க எல்லாரும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் பிரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபோ நித்யானந்தா அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. எல்லாம் நினைச்சு பாருங்க உங்களுடைய பக்தி தொண்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத நினைக்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. माधव पंचतत्व प्रहलाद नरसिंहदेव अनंतदेव जगन्नाथ बलदेव सुब्रमण्य सुदर्शन श्रीला प्रभुपाद श्रीला भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर நாங்கள் எங்களுடைய பக்தி தொண்டின் ரிசல்ட் நாங்கள் அறகுறையாக தான் பண்ணியிருந்தாலும் கூட அதோட ரிசல்ட் எங்களுடைய ஜெயபதா சாமி குருமராஜோட ஹெல்த்துக்காக அர்ப்பணிக்கிறோம். கொண்டு அவர் எங்களுக்கு மீட்டு தாருங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. வர வியாழக்கிழமை பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. அன்னைக்கு 24 மணி நேரம் ஜெபம், ஒன்லி குருமகராஜ் 192. ஹரி ஹரி போல். அது கூட சேர்ந்து எல்லாரும் பக்தர்கள் ஒன்லி குருமகராஜோட ஜெபம் போவோம். அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹரி போல். J++ தமிழ் அரேஞ்ச் பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். ஹரே கிருஷ்ணா. Thank you. வேற யாருக்கு ஏதாவது क्वेश्चन இருக்கா? லாஸ்ட் சான்ஸ். 5 4. மதுமதி பிரியா. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த லெக்சர்ல எல்லா பாயிண்ட்ஸுமே குருமராஜ் பத்தி ரொம்ப நல்லா இருந்தது. மோரோவர் சொன்னீங்க பாருங்க, அட்டைக்கு தீட்சை கொடுத்தாரு, இன்னொன்னு கொரோனா ஒரு ரெகுலேட் பண்ணாருன்னு நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கியிருக்கோம், நமக்கு எந்த தகுதி இல்லாத குருமராஜ் கருணையோட தீட்சை கொடுத்திருக்காருன்னு அவர் எப்பேற்பட்ட கருணை வாய்ந்தவர் நினைக்கிறப்பவே ஜெய் ஜெய் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெய் குருமராஜ். தகுதியானலாம் மாத்திக்கணும்னுட்டு இன்னும் பகவான குருமராஜ வேண்டிக்கிறோம். ஜெய். Thank you so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த அட்டைக்கு சூட்டபிளான பேர் வேற, பக்தர் ரத்த ரத்ததாஸ். சூட்டபிள் நேம் வேற.
குருமராஜுக்கு ஜெய். Team, ஜெய். மழை மழை Thank you. தொடர்ந்து கொட்டுன்னு கொட்டுன மாதிரி ஒரு அற்புதமான குருமராஜ பத்திக்கு இது பிரபு ஜெய் ரொம்ப ரொம்ப குருமராஜ். நல்லா இருந்துச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. லக்ஷ்மி பிரியா ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. இந்த 1.5 மணி நேரம் போனதே தெரியல பிரபு. 10 நிமிஷம் மாதிரி ஸ்பீடா போயிடுச்சு. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு கிளாஸ். இந்த புருஷோத்தம மாசம் நான் கடைசி நாள் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த குருமகராஜுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த நான் ஏதாவது பக்தி சேவை பண்ணி இருந்தா அதை வந்து நான் குருமகராஜுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணி குருமகராஜுக்கு அர்ப்பணம் செய்தேன் பிரபு. ஹரி போல். ஜெய் லக்ஷ்மி ஜெயஸ்ரீ மாதாஜி கி ஜெய். தேங்க்யூ சோ மச் மாதாஜி. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நித்யாங்கி. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. தண்டவத் பிரணாம் மாதாஜி. பிரபு, நீங்க கிளாஸோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க குருமராஜ் வந்துட்டு டிவோட்டிஸ் வந்து கேர் பண்றதுக்கு தான் அந்த கேர்னு சொல்லி, அது வந்து அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது பிரபு. ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க பிரபுக்கு வந்து பர்த்டே வந்திருந்தது. அவர் வாட்ஸ்அப்பே அவ்வளவா பார்க்க மாட்டார் பிரபு. திடீர்னு பார்த்துட்டு சொன்னாரு, எனக்கு குருமராஜ் வந்து விஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து நம்பவே முடியல பிரபு. அது படிக்கும் போது எப்படின்னா என்னுடைய ஆன்மீகமான மகன் ரத்னபாகு கௌரங்கதாஸ் அப்படி சொல்லும் போது அவர் எங்கேயோ இருக்காருன்ற ஃபீலிங்கே இல்ல பிரபு. நம்ம வீட்டுலயே நம்ம கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரபு. ஹரி போல். கேர் வந்து இப்போ ஃபுல் ஃபார்ம் எடுத்துட்டு வருது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா டிசைப்ளையும் ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள குருமராஜோடைய மெசேஜ் ஒவ்வொருத்தரையும் வந்து தொடும். குருமராஜ் வந்து கேர் மூலமா அவரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்றாரு. அவருடைய மெக்கானிசம் அது எப்படி ஜூம்ல வர்றோம் அந்த மாதிரி கேர் அவருக்கு. அவரோட ஜூம் வந்து கேர். ஸோ அது மூலமா வந்து அவர் ஒவ்வொரு டிசைபிள் கூட அவர் வராரு, கான்டாக்ட் பண்றாரு. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. 5 எஸ் வேணி. ஒரு கொஸ்டின் பிரபு. இப்போ வந்து பகவத்கீதை படிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஸ்ரீமன் பாகவதம், அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதம், ஸோ 3 ஒரே நாள்ல படிக்க முடியுமா பிரபு? அந்த மாதிரி நான் 3 நான் படிக்கிறேன் ஒரே நாள்ல. ஸோ அது எப்படி நான் இது பண்றதுன்னு தெரியல பிரபு. நீங்க வந்து இனிஷியேஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு பிரபு. வாங்கியாச்சல்ல, அப்புறம் என்ன படிங்க, அப்ப புரியும். இனிஷியேஷன் வாங்கிட்டு படிச்சா புரியும். பகவத்கீதையும் படிங்க, பாகவதம் படிங்க, சைத்தன்ய சரிதாமிரதா படிங்க. 3ஐயுமே நீங்க வந்து, ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரதா வந்து இப்போ நடப்பு கால பாகவதம் அது. ஓகே, இந்த நடப்பு சதுர்யுக பாகவதம் வந்து உங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம். எந்த காலத்திலயுமே நம்ம நடக்க வேண்டிய முறை வந்து பகவத்கீதா. இதுல எதை முதல்ல எடுக்கிறதுங்கிற போட்டியெல்லாம் இல்ல. நீங்க படிச்சுட்டே வாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி படிக்கலாம், தப்பு இல்லை. படிக்கிறதுக்கு முந்தைய நம்ம குருமராஜ பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஆனால் இதை விடவும் முடியல, நான் வந்து படிக்க விரும்புகிறேன், ஸோ நான் படிக்கிறேன், தயவுசெய்து எனக்கு வந்து கருணை கொடுங்க, இதை நான் என்ன இதிலேருந்து எடுத்துக்கணுமோ அதை வந்து எனக்கு வழங்குங்கள், அது ஆனந்தமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, நமோ விஷ்ணுபதாய் கிருஷ்ண பிரிஷாய் பூத்தலை ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதிராமினே நமோச்சாரிய பதாயினே தாய் கிருப்பிரதாயினே கௌரு கதா தாமதாய் நகர கிராமத்தாரின்னு அவருக்கு பிரணாமந்திரம் சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. ஜெய். பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு பிரபு. அப்படியே மழை கொட்டுன்னு கொட்டி தீர்ந்த மாதிரி குருமராஜோட இதை அப்படியே எல்லாத்துக்கும் அந்த சந்தோஷத்தை, உங்களோட சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு பிரபு. 1.5 மணி நேரம் கிளாஸ் அருமையா இருந்துச்சு. மறுபடியும் வாங்க பிரபு, மறுபடியும் நீங்க வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதை விட ஆனந்தமான நிகழ்ச்சி எங்களுக்கு வேற என்ன இருக்கு. ஜெய். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். 5 4 3 ஹரே கிருஷ்ணா 2 பிரபு. 1. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் குளோரிஃபைங் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி குரு மகாராஜரை பத்தி அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது பிரபு. இந்த நான் அவ்வளவு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால விஸ்வேஸ்வரி மாதாஜி இந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் இந்த ஒரு இது விஸ்வேஸ்வரி மாதாஜினுடைய அந்த இது ஏற்பாட்டுனாலதான் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுட்டோம். ஆனா நீங்க இப்ப நீ கொடுத்தத பாத்தீங்கன்னா அப்படியே எங்களை மறந்து அப்படியே குரு மகாராஜோடய பக்கத்திலே இருந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்துச்சு பிரபு எங்களுக்கு. நீங்க அந்த அவரை பத்தின அனுபவங்கள்லாம் சொல்லும் போது அப்ப இன்னமும் நம்ம அடுத்தடுத்து பக்தியில ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு
இது ஒரு ம் வழியாவும் இருக்கு. இந்த சூப்பர் நீங்க சூப்பர். பேசுறது ஒரு தேங்க்யூ இதா மாதாஜி, தேங்க்யூ. எந்திசாஸ்மா ஜெய். இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. Okay, thank you very much. Gurudever Matirastu Vanchakalpatarubhyascha Kripa Sindhubhya eva cha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Jai Patitvanshala Jaypada Swami Guru Maharaj ki jai. Jai Triple Sishyagan ki jai. Viseshwari Mataji and Murali Shyam Prabhu, அனந்த கோடி நன்றிகள். எனக்கு இந்த அற்புதமான சிஷ்யர்களுடைய அசோசியேஷனை கொடுத்து என்னை கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல ரொம்ப நல்லா வச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாளை எல்லாரும் மலேசியாவில் ஒரு மூத்த பக்தர் ஒரு கோவிலோட தலைவர் பேசுறாங்க. ரொம்ப மிகப்பெரிய சேவையெல்லாம் செஞ்சிருக்காங்க குரு மகராஜ்க்கு. நாளைக்கு வந்து சிவ சைதன்யதாஸ் பிரபு பேசுறாங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.